जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय, आञ्जनेयस्वामिनः जय। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। व्यासं वसिष्ठनप्तारं शक्तेर्पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे शुकतातं तपोनिधिं। व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनितये वासिष्ठाय नमो नमः। अनन्याश्चिन्तयन्तो मां ये जनाः पर्युपासते तेषां नित्याभियुक्तानां योगक्षेमं वहाम्यहम्। வாணியை சரண் புகுந்தேன் அருள் வாக்களிப்பாள் என திடம் மிகுந்தேன் பேணிய பெருந்தபத்தாள் நிலம் பெயரளவும் பெயர் பெயராதாள் பூணியல் மார்பகத்தாள் ஐவர் பூவை திரௌபதி புகழ் கதையை மானியல் தமிழ் பாட்டால் நான் வகுத்திடக் கலைமகள் வாழ்த்துகவே. அறக்கற்பாவமும் அல்லவர் இயற்றிய அருந்தவமும் துறக்க நல்லருள் துறந்தனள் தூமொழி மடமான் இரக்கம் இன்மையன்றோ இன்று இவ்வுலகங்கள் ராமன் புறக்கும் தொல்புகழ் அமுதினை பருகின்றதுவே. ஜானகீகாந்தஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம. பிரத்யக்ஷ குரு கிருபையாலும் வற்றாத ஈஸ்வர அனுகிரகத்தாலும் தொடர்ந்து மகாபாரதம் காட்டும் மாண்புகள் என்ற இந்த உயரிய சத்சங்கமானது ஸ்ரீ ராமபிரானின் அருட்கிருப்பையால் தொடர்ந்து நடந்து வருகிறது. அவரது கருணா பிரபாவத்தால் தொடர்ந்து இந்த வாரமும் மார்க்கண்டேய ராமாயணம் ஸ்மரிக்கும் பாக்கியம் அடியனுக்கு ஏற்பட்டது. உள்ளளவிலே மிக பெரும் மகிழ்ச்சி. சென்ற வாரம் வரை யுதிஷ்டிரருக்கு மார்க்கண்டேய மகரிஷி வனத்தில் தவித்து வந்த யுதிஷ்டிரருக்கு மார்க்கண்டேய ராமாயணத்தை அருளி அதில் ராமர் ஜனனம் மேற்கொண்டு ராமரின் பால்ய லீலைகள், ராமர் வளர்ந்த விதம், அயோத்தியின் பெருமை, ராமருக்கு பட்டாபிஷேகம் செய்ய வேண்டும் என்று தசரதன் துணிந்தது, சுருக்கமாக ராமசீதா பட்டாபிஷேகம், அகலிகை சாப விமோச்சனம், பரசுராம ராம சம்வாதம், இப்படி ராமாயணத்தில் இருக்கும் சில நிகழ்வுகள் எல்லாம் மார்க்கண்டேய ராமாயணத்தை ஒற்றி சென்ற சில வாரங்களாக பார்த்து வருகிறோம். மேற்கொண்டு இந்த வாரம் கைகேயி தசரதனிடம் வரம் வேண்டி ராமனை காட்டுக்கு செல்லுமாறு பயணித்தது, பரத சபதம், பாதுகா பட்டாபிஷேகம் போன்ற தலைப்புகளில் இந்த வார சத்சங்கத்தை நகர்த்தி செல்ல வேண்டும். அதிலிருந்து மகாபாரதம் நமக்கு காட்டுகின்ற மாண்புகள் என்ன என்று சிந்திப்பதே இந்த சத்சங்கத்தின் இன்றைய நோக்கம். போன வாரமே சொன்னோம், அமங்கலமான சின்னங்கள் மனிதர்களுக்கு ஆகவே ஆகாது. அதுவும் குறிப்பாக பெண்கள் என்றைக்குமே அமங்கலமான சின்னங்களை வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. அது வீட்டுக்கும் சரி நாட்டுக்கும் மிகப்பெரிய கேடு விளைவிக்கும். அந்த கருத்தை வலியுறுத்துறதுக்காகவோ என்னமோ வால்மீகி என்னென்னலாம் அமங்கலமாக கைகேயி நடந்துண்டான்னு வால்மீகி விவரித்தார் ராமாயணத்தில். இது தப்பு அப்படின்னு கண்ணுக்கு நேராக கோடு போட்டு இது 1 2 3 பாயிண்ட் லிஸ்ட் பண்ணி இப்பெல்லாம் பண்ணால் இது தகாது அப்படின்னு லிஸ்ட் பண்ணார். மார்க்கண்டேயர் ஒரு படி மேலே போனார். கைகேயி எந்த அமங்கலமாக தன்னோட நகைகள் எல்லாம் தூக்கி எறியவே இல்லை. நல்ல அழகுற நகை உடுத்தி அலங்காரம் செய்து தசரதரை சென்று பார்த்தாள் அப்படிங்கிற மாதிரி மார்க்கண்டேய ராமாயணத்தில் இருக்குது. அதாவது என்ன, எப்போவுமே பெண்களுக்கு இதுதான் அழகு, இந்த அலங்காரங்களோடு தான் இருக்கணும், சௌமாங்கல்யத்தோடு தான் இருக்கணும்னு மார்க்கண்டேயரும் நமக்கு உணர்த்தினார். அதை எப்படி அவரோட ஸ்லோகத்தில் உணர்த்தினார்னு, குஹோஹி தவ சௌபாகியம் யஸ்யாஹா புத்திரன ராஜ்யபாக் அப்படிங்கிற மந்தரை எனும் கூனி கைகேயிக்கு சொன்ன விஷயத்தை வச்சுக்கிட்டு அந்த சௌபாகியம் தொலையக்கூடாது
அமங்கலமாக ஒரு வரி கூட வரக்கூடாதுன்னு நினைத்த மார்க்கண்டேயர் சௌபாகியவதியாக இருக்கிற கைகேயி போய் தசரதரை பார்த்தார் அப்படிங்கிற ஒரு கட்டத்தில் போன வாரம் சத்சங்கத்தை பூர்த்தி பண்ணோம். மேற்கொண்டு இந்த வாரம் கைகேயி போய் தசரதர்கிட்ட வரம் கேட்கணும். இங்கே மகாபாரதத்துக்கும் ராமாயணத்துக்கும் இருக்கிற ஒரு சின்ன வித்தியாசம் இந்த கூனி அப்படிங்கிற மந்தரை கதாபாத்திரம். சொல்லப்போனால் ராம அவதாரத்தில் ஒரு கூனி வருகிறாள், கிருஷ்ண அவதாரத்திலையும் ஒரு கூனி வருகிறாள். இந்த மகாபாரதத்துக்குள்ள இந்த கூனியோட ரெஃபரன்ஸோ மென்ஷனோ பெருசாக இல்லை. ஆனால் ஸ்ரீமத் பாகவதத்தில் இருக்கு. மொத்தம் 2 கூனி அவதாரங்களில் புகழப்பட்ட கூனிகள் 2. ஒன்று ராமாயணத்தில் வர கூனி என்று பொதுவாகவே எல்லாராலும் அறியப்படுகிற மந்தரை அப்படிங்கிற ஒரு மூதாட்டி. இன்னொருத்தி ஸ்ரீமத் பாகவதத்தில் திவ்ய அதிரூப சுந்தரியா கிருஷ்ணரோட கட்டாட்சம் பட்டு மாறின திருவக்கரா. ஆக மொத்தம் 2 கூனிகள். இங்கே சொல்லும்போது ராமாயணத்தில் ரொம்ப ஒரு அழகான ஒரு வரி வரும். யஸ்யாஸ்சித்தம் பிரகிருதி குட்டிலம் அப்படின்னு ஒரு வரி. எப்படி மனசு இருந்ததோ அது போலவே உடல் கூணலாக இருந்த கூனி தோன்றினாள் அப்படின்னு வியாசர் சொல்கிறார் கூனியை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது. இங்கே மகாபாரதத்துலேயும் கிட்டத்தட்ட இதே வரியை திருதராஷ்டிரருக்கு சொன்னாங்க. எப்படி மணக்கண் இருண்டதோ அதுபோக பார்வை திறனில்லா திருதராஷ்டிரர் இருந்தார் அப்படின்னு மகாபாரதத்தில் திருதராஷ்டிரரை பற்றி விவரணை வரும்போது, மணக்கண் அவனுக்கு சரியில்லைப்பா, ஆத்ம பிரகாசம் அவனுக்கு ஏற்படலை, அந்த கண் பார்வை அந்த மனப்பார்வை இல்லாததால் கண் பார்வை இருந்தாலும் ஒன்று தான் இல்லாட்டியும் ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி மகாபாரதம் சொன்னது. ஆக உண்மையில் யார் பார்வை இல்லாதவன், உண்மையில் யார் உடல் கூணமுற்றவர்கள், யார் உடலில் ஊனம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சுவாமி கொடுத்து ஏதோ இந்த ஒரு ஜென்மாவில் ஒரு விதி பயனாக நம்மளுக்கு ஏற்படுகின்ற இதே மாதிரி ஊனமோ இது போன்ற சில மாற்றுத்திறனோ உண்மையான ஒரு ஊனமோ அல்லது ஒரு உண்மையான ஒரு பாபத்தின் பயனோ கிடையாதான். மனசு சித்தம் இது 2 சுத்தியாக இருக்கணும். அது 2 என்றைக்கும் தேயாமல் இருக்கணும். அது 2 என்றைக்கும் ஒரு ஊனமாகாமல் வேறு வகையில் அது சேதப்படாமல் இருக்கணும். அதுதான் உண்மையான சௌபாகியம் அப்படிங்கிறது. இதே மாதிரி இதிகாசங்கள் நமக்கு இங்கே இருக்கிற டேக்அவே இதுதான். கூனிங்கிறவர் ராமாயணத்தில் இருந்தால் ராமர் என்ன பண்ணுவாராம், சின்ன வயசில் மண்ணுருண்டையால் கூனி அடிப்பாராம். கூனிக்கு அந்த கோபத்தை மனசில் வச்சு பழி தீர்த்தால் அப்படிங்கிற மாதிரி வியாக்கியார்த்தர்கள் சொல்லுவாங்க. இன்னும் ஒரு படி மேலே போய் பெரியவங்கள்லாம் ராமர் கூனியோட கூனை நிமித்துறதுக்கு தான் அந்த மண்ணுருண்டை எடுத்து எரிஞ்சார். ஆனால் கூனிக்கு மனசும் சரியில்லை, உடலும் சரியில்லை, அவளுக்கு ராமன் பண்ணது தப்பாகப்பட்டது. அதனால் அவளுக்கு இந்த மனம் கடைசி வரைக்கும் ஊனமாகவே இருந்தது. அதனால் அந்த உடல் தோற்றமும் ஊனமாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி வியாக்கியார்த்தர்கள் சொல்கிறாங்க. ஆனால் இங்கே திருவக்கரைக்கும் அப்படி கிடையாது. உயர்ந்த பக்தி சிந்தனை உடையவள். கிருஷ்ணன் அவளோட தாவாங்கட்டையை தன் கையால் திருக்கரங்களால் வச்சு உடம்புல இருக்கிற அந்த ஊனத்தை சரி செய்கிறார் அப்படின்னு திருவக்கரோட சரித்திரம் சொல்லி அவர் பெரிய ரூபவதியாக மாத்துறார் அப்படின்னு திருவக்கரா சரித்திரத்தை ஸ்ரீமத் பாகவதம் கொண்டாருது. மனம் போலவே சரீரமும் கோணலாக இருக்கிறது தான் உண்மையான அங்கஹீனம். வெறும் சரீரம் மட்டும் ஊனமாக இருக்கிறது அங்கஹீனம் கிடையாது. அது ஒரு சின்ன ஒரு விதி பயன்தான். அது இன்றைக்கி நினச்சா சுவாமி கிருபை இருந்தால் மாறிடும். ஆக அழகுங்கிறது வெளித்தோற்றத்தில் கிடையாது. இந்த இளமை யௌவனத்தில் பூண்டு இருக்கிறது ஒரு அழகு கிடையாது. உண்மையான ஒரு மனிதனுக்கு எது அழகுனா அவன் மனமும் அவனோட திடமும் அவன்கிட்ட இருக்கிற அந்த பக்தி குறையாமல் மாசுபடாமல் பகவத் அர்ப்பணமாக, பகவத் ஆராதனமாக, பகவத் சிந்தனமாக இருக்கிற அந்த மனது தான் உண்மையான அழகு கொண்டது. அதை வச்சிருக்கிறவன் தான் உண்மையான அழகன் அப்படின்னு இந்த ராமாயணமும் சரி மகாபாரதமாகட்டும் இதைத்தான் நம்ம காமிக்கிறது. புற அழகு அழகு கிடையாது, உள்ள அழகு தான் அழகு. திருக்குறளே நமக்கு தெரியும். இதே திருக்குறளை தான் திருவள்ளுவர் எடுத்து சொன்னார். எது அழகுன்னு சொல்லும்போது வெளித்தோற்றம் அழகு கிடையாதுப்பா, உன் உள் தோற்றம் தான் உண்மையான உன் அழகின் வெளிப்பாடுன்னு சொன்னார். அதற்கு 2 மிகப்பெரிய எடுத்துக்காட்டு கூனியும் திருவக்கரையும்.
தாவத் ஜெகத் சுந்தரி அப்படின்ட்டார். ஸ்ரீமத் பாகவதத்தில் திருவக்கரையை வந்து ஜெகத் சுந்தரி அப்படின்னார். எப்போ அந்த குணலை நேராக்கி ரூபவதியை ஆக்கினதப்ப இல்லையா, அவரோட மனமும் சித்தமும் அகங்காரமற்று சுவாமியோட பக்தியில் மூழ்கி இருந்ததால் திருவக்கரைக்கு அந்த உயரிய அந்தஸ்தை எடுத்து கொடுத்தார் அப்படிங்கிறது. நமக்கு இங்கே புரிய வேண்டியது அதுதான். மனம் என்றைக்கும் கோணக்கூடாது. அது கோணாமல் இருக்கணும்னா நாம் என்றைக்குமே இந்த ரூபவான்களாக இருக்கணும்னா, ரூபவதிகளாக இருக்கணும்னா இது போன்ற இதிகாசங்களும் புராண பட்டணங்களும் ஆன்மீக சத்சங்கங்களும் நமக்கு என்றைக்குமே துணை இருந்தால் தான் இந்த அழகும் சௌந்தரியமும் கடைசி வரைக்கும் கூட இருக்கும். இங்கே இன்னொன்று சொன்னோம், கைகேயி வரம் கேட்டாள் அப்படின்னு சொன்னோம். கைகேயி என்ன வரம் கைகேயின்னு கேட்க போகிறா. கைகேயி இப்போ போய் அழகாக மார்க்கண்டேய ராமாயணம் படி சொல்லணும்னா கைகேயி ரொம்ப அழகாக ரூபவதியாக ரூப லாவண்யங்களோட நகைகள்லாம் பூண்டு இப்போ தசரத்தில் போய் கேட்க போகிறான்னு மார்க்கண்டேய ராமாயணம் சொல்ல போகிறோம். இப்போ இன்னும் அடுத்த ஒரு ஸ்லோகத்தில் இப்போ கைகேயி வரம் கேட்க போகிறான். இன்னைக்கு கைகேயும் உலகமே படிக்கிறது. கைகேயை வந்து திட்டாத மனிதர்கள் கிடையாது. ஆனால் அவள் எவ்வளோ ஒரு பெரிய தியாகி அப்படின்னு நமக்கு காமிக்கும். மகாபாரதம் காட்டுற மாண்புகள் என்னென்னா, இப்போ ராமாயணத்துலேயுமே இந்த விஷயம் உண்டு. மகாபாரதத்தில் இந்த ஒரு சின்ன ஒரு வரி காமிக்கிறது. எதற்கு அந்த பிரமேயத்துக்கு உண்டான வரியை காமிக்கிறது. இதை பார்த்தா இதை வச்சு தான் கம்பன் எழுதினானோ அப்படின்னு தோன்றுறது. போன வாரமே சொன்ன மாதிரி கம்பன் வெறும் ராமாயணத்தை படித்து மட்டுமே கம்பராமாயணம் எழுதலை. நிச்சயமாக கம்பன் வந்து வால்மீகியை முழுசாக வாசிச்சிருக்கணும். வாசித்ததால் ஒழி அப்படி ஒரு பக்தி கிரந்தத்தை கம்பநாட்டு ஆழ்வாரால் ஏற்றிருக்க முடியாது. அதோட பெரிய ஆச்சரியம், அவர் மார்க்கண்டேய ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் முழுமைக்கும் வாசிச்சிருக்கார். அதனால தான் மார்க்கண்டேய ராமாயணத்தில் இருக்கிற சில பதங்களுக்கு ஒப்புமையாக தன்னோட கம்பராமாயணத்தில் சில வரிகளை வச்சுருக்காருன்னு போன வாரமே பார்த்தோம். இன்னைக்கு தியான ஸ்லோகத்தில் அதான் சொன்னோம். அரக்கர் பாவமும் அல்லவர் இயற்றிய அருந்தவமும் துறக்க நல் அருள் துறந்தனள் தூமொழி மடமான் இரக்கம் இன்மையன்றோ இன்றி உலகங்கள் ராமன் புறக்கும் தொல்புகழ் அமுதினை பருகுகின்றதுவே அப்படின்னார் கம்பர். அம்மா, உன் மனசில் ஒரு சின்ன இறக்கம் கூட இல்லாமல் உன் மனசை ரொம்ப கள்ள நெஞ்சக்காரியாக நீ உன்னை மாற்றிக்கிட்டு நீ போய் அந்த 2 வரங்களை கேட்டு ராவணனை காட்டுக்கு அனுப்பினால்தானமா ராமாவதாரம் நடந்தது அப்படிங்கிற. கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். கைகேயி மட்டும் இந்த வரம் கேட்கல, பெற்ற தாயை விட ரொம்ப பாசம் வச்சு ராமனை வளர்த்தவள் கைகேயி. அதே முதல்ல எப்படி கூனிக்கு வந்து பட்டாபிஷேகம் ராமனுக்குன்னு சொல்லும்போது ரொம்ப பேருவகை கொண்டவள் கைகேயின்னு வால்மீகி ராமாயணம் காமிக்கிறது. பெரிய முத்துமாலை பரிசாக கொடுக்குறாங்கிற மாதிரி நிறைய அங்கே விவரணைகள் போகிறது. சாதாரணமாக அந்த சித்தத்தை மாற்றிட முடியுமா? சாதாரண யார் வந்து பேசினாலும் தூபம் போட்டாலும் ஏமாறுறவளா கைகேயி? எவ்வளோ பெரிய மதிநுட்பவாள்னு அவளோட பேச்சுக்கள் அவளோட செயல்பாடுகள் வந்து நமக்கு தெளிவாக காமிக்கும். அப்படிப்பட்ட கைகேயி வந்து இப்படி ஏன் பேசுகிறான்னா, அவதார நோக்கம் மேற்கொண்டு நடக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்தால் தான். இப்போ கைகேயி மட்டும் அந்த வரத்தை கேட்காம அல்லது கூனி மட்டும் இந்த தூபம் போடாமல் இருந்ததுன்னா இந்த ராமர் காதை நமக்கு கிடச்சிருக்காது. மேற்கொண்டு அயோத்தியா என்ன சொல்கிறது, பாலகாண்டம் முடிஞ்சு இந்த அயோத்தியா காண்டம் ஆரம்பிக்கும் போதே வால்மீகி ராமாயணத்தில் ராம பட்டாபிஷேகம் முடிஞ்சிருக்கும். மங்களம் பாடி முடிச்சிருக்க வேண்டியதுதான். அப்போ ராவணனோட வதம் நிகழ்ந்திருக்காது. ராமர் வனவாசம் போகிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்காது. ராவண, கும்பகர்ண, இந்திரஜித், வாலி போன்றவர்களை வதம் பண்ணுற சரித்திரம் நிகழ்ந்திருக்காது. பரத்வாஜர், அத்ரி, அனுசூயை, அகஸ்தியர், ஷரபங்கர், சுதீக்ஷ்ணர் இது போன்ற முன்னில்களோட தரிசனங்கள்லாம் ராமருக்கு ஏற்பட்டிருக்காது. அது மூலமாக நமக்கும் வந்து கிடச்சிருக்காது. எல்லாத்துக்கும் மேலே குஹன், சபரி, விபீஷணன் இவங்களோட பக்த குணங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்காது. எல்லாத்துக்கும் மேலே 2 கிடச்சிருக்காது நமக்கு. ஹனுமார், ஆஞ்சநேயன் அப்படிங்கிற ஒரு பக்தன்லாம் சொல்ல முடியாது, ஒரு குரு தத்துவம் ஆஞ்சநேயர். ஸ்ரீ வைஷ்ணவத்தில் ஆஞ்சநேயரை குருக்கு சமானமாக பார்க்குறாங்க. எங்குமே சம்பிரதாய பஜனையில் ஒரு சகிக்கு என்ன
அந்தஸ்து தராங்களோ அதை ஹனுமாருக்கு கொடுத்து அவர் குருஸ்தானத்தில் பார்க்குறாங்கன்னு சீதா கல்யாணத்தை பற்றி சொல்லும்போது சொன்னோம். அப்படிப்பட்ட ஆஞ்சநேயர் நமக்கு தெரிஞ்சிருக்க மாட்டார். இன்னும் சொல்லப்போனால் சுவாமியோட பாதுகை விசேஷம் தெரிஞ்சிருக்கார். ராமனோட ஆட்சியை விட ரொம்ப உயர்ந்து கிடைத்த ஆட்சி நமக்கு ராமனோட பாதுகா ஆட்சி. அந்த பாதுகையின் பிரபாவம் நமக்கு தெரியாமையே போயிருக்கும். அந்த பாதுகை பிரபாவத்தை உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காமிச்ச பரதாழ்வாரை பற்றி நமக்கு தெரியாமல் போயிருக்கும். அதான் சொன்னோம், கம்பநாட்டாழ்வார் பரதரை பற்றி ராமாயணத்தில் படித்ததையும் படிச்சிருக்கார், மகாபாரதத்துலேயும் படிச்சிருக்கார். அதனால தான் மகாபாரதத்தில் பரதரை பற்றி அங்கே சொல்லும்போது பரந்தபஹா, பரந்தபௌ, மகாபலஹா அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் மார்க்கண்டேயர் பயன்படுத்தினார். எது உண்மையான பலம்னா போரில் வீரத்தையோ பராக்கிரமத்தையோ காமிக்கிறது உண்மையான பலம் இல்லை. ஈன்றால் பசி காண்பால் ஆயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினை அப்படின்னு திருவள்ளுவர் சொன்னதை அன்றைக்கே கோட் பண்ணி காமிச்சோம். அதிகார பசியில் கை ஆட்டம் போடுறா. அந்த பசியில் நீ இருந்தாலும் உன்னோட பசிக்கு நான் ஆள் கிடையாதுமா. செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினை. தர்மத்துக்கு ஒவ்வாத ஒரு சின்ன காரியத்தை கூட நான் பண்ண மாட்டேன். அதுதான் உண்மையான பலசாலி. அதனால தான் ராமர் ஜனனம் சொல்லும்போது ராமர் பிறந்தார், லக்ஷ்மண சத்ருக்னர்கள் பிறந்தார்கள் அப்படின்னு சொல்கிற மகாபாரதம் பரதஸ்ச மகாபலஹா அப்படிங்கிற வரியை போட்டது. மார்க்கண்டேயர் இந்த வரியை போட்டார். அவனை தான் உண்மையான வீரன் காமிச்சார் மார்க்கண்டேயர். அது அப்படியே கம்பநாட்டாழ்வார் எடுத்துட்டார். ஆக இதே மாதிரி வைபவங்கள்லாம் நிகழ்ந்திருக்காது அந்த கைகை வரம் கேட்காட்டி. இது டைரக்ட் ரெஃபரன்ஸ். நம்ம நேராக புரிஞ்சிக்க கூடிய ஒரு விஷயம் ராமாயணத்தையும் சரி மார்க்கண்டேய ராமாயணத்தையும். ஏன் மறுபடியும் ஏன் இந்த வரம் கேட்டால் அதில் இருக்கிற இன்னொரு சூக்ஷ்மமான விஷயம் என்னென்னா, மார்க்கண்டேய ராமாயணத்துலனா கூட வால்மீகி ராமாயணத்தில் இந்த ஸ்லோகங்களே உண்டு. ராமரை கூப்பிட்டு, அப்பா எனக்கு வயசாகிடுத்துப்பா, அடுத்து நீ தான் யுவராஜ்ய பட்டாபிஷேகம் எடுத்துக்கொண்டு இந்த ராஜ்யத்தை செவ்வனே நிகழ்த்தணும்னு தசரதர் ராமன் கிட்ட அந்த விஷயத்தை சொல்லும்போது கூட சேர்த்து சொல்கிறார், சூரியனும் அங்காரகனும் ராகுவும் சேர்ந்து ஒரு பாதிப்பு ஏற்படுத்துகிற அந்த மாரக பலன் தெரியறது, எனக்கு சில அபசகுணங்கள்லாம் தெரியறதுன்னு இந்த சகுனம் பற்றிலாம் அங்கே நிறைய சொல்கிறார். நிமித்தங்கள் பற்றிலாம் நிறைய சொல்கிறார் வால்மீகி ராமாயணத்தில் தசரதர். யாருக்கு? ராமருக்கு. இந்த ராஜா மிருத்யும வாப்னோதி கோரம் வாப தமுச்சதி அப்படின்னு வால்மீகி ராமாயணத்தில் ஒரு அரை ஸ்லோகம். இந்த ராமர்கிட்ட மட்டும் சொல்லலையாம் தசரதர். ராமர்கிட்ட சொன்னதாக தான் வால்மீகி சொல்கிறார். இதை பெரியவங்க சொல்லும்போது சொல்கிறாங்க, ராமர்கிட்ட மட்டும் ஷேர் பண்ணியிருக்க மாட்டார் தசரதர், தன் அன்புக்கு பாத்திரமான கைகேயிக்கிட்டையும் நிச்சயமாக ஷேர் பண்ணியிருப்பார். அந்த ஒரு முகூர்த்த லக்னம், இவர் குறித்த அந்த முகூர்த்த லக்னத்திலேருந்து இத்தனை வருடங்களுக்கு இந்த நாடு அழிவை தான் சந்திக்க போகிறது, இந்த சிம்ஹாசனத்தில் யார் உக்காந்தாலும் அவர்களுக்கு அழிவு தான் அப்படின்னு பின்னாடி வந்த சில வியாக்கியர்த்தர்கள்லாம் இந்த வரியையும் இன்னும் சில ரெஃபரன்சஸ் எல்லாம் வச்சுட்டு சில புராணங்கள்லையும் சரி பின்னாடி வந்த சில சரித்திரங்கள்லையும் ராமாயணத்துலையும் ஏன் கைகேயி இப்படி வரம் கேட்டா அப்படிங்கிறத நம்ம சூக்ஷ்மமாக புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ஒரு வழி ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க பின்னாடி வந்த பெரியவர்கள். அந்த சிம்ஹாசனத்துக்கு மிகப்பெரிய தீங்கு வரப்போகுது, யார் அந்த சமயத்தில் ராஜாவாக இருந்தாலும் ஆபத்து. அப்படிப்பட்ட ஒரு மாரகமான லக்னத்தை தசரதர் குறிச்சார் அப்படின்னு வால்மீகி ராமாயணத்திலே ரெஃபரன்ஸ் இருக்குது. ராமனுக்கு என்ன ஏற்பாடோ, எந்த லக்னமோ, என்ன திரவியங்கள்லாம் கொண்டு ராமனுக்கு நாளைக்கு நீ பட்டாபிஷேகம் பண்ணுறேன்னு முடிவு பண்ணுறியோ அந்த நேரத்தில் அந்த விஷயத்தை வச்சு பரதனுக்கு பண்ணு அப்படின்னு கைகை வரம் கேட்டார். இதை அப்படியே மார்க்கண்டேயர் வரி மாறாமல் நமக்கு மார்க்கண்டேய ராமாயணத்தில் கொடுத்தார். கம்பன் சொன்ன அந்த வரியை மார்க்கண்டேயர் அப்படியே மாற்றாமல் கொடுத்தார் மார்க்கண்டேய ராமாயணத்தில். இன்னொன்று என்னென்னா, கைகேயிக்கு இருக்கிற இன்னொரு பெருமை, சாதாரணமாக வரம் கேட்கல, வெறுமனை ராமன் காட்டுக்கு போன்னு கேட்கவே முடியாது. ஏன்னா ராமன் கிட்ட ஒரு சின்ன குறை கூட கண்டே பிடிக்க முடியாது. அது எல்லாருமே ஒத்துக்கிறாங்க. இப்போ சச்சிதானந்தம் ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி எதிரிகளின் பார்வையில் ராமன் அப்படின்னு சொல்லும்போது, எதிரி கூட வியந்து போற்ற தர்ம சிந்தனையுடைய தர்மவான் ராமன், ஒரு சின்ன அப்பழுக்கு இல்லாத ஒரு உயர்ந்த மகாபுருஷன் ராமன் அப்படிங்கிறது எப்படின்னு அவர் ரொம்ப ரொம்ப அழகாக, அது 1.5 மணி நேரம்லாம் பத்தாது ராமரோட கல்யாண குணங்கள் எடுத்து சொன்னார் சச்சிதானந்தம் கொஞ்சம் சில வாரங்களுக்கு முன்னாடி.
ஒரு சின்ன குறை கூட சொல்ல முடியாது. ஆனால் தான் கேட்க வேண்டிய அந்த 2 வரங்களும் ஓரளவுக்கு இயற்கையாக இருக்கணும், அது ஒரு செயற்கையாக தோன்றக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகவே ஆரம்பிக்கும் போதே முதல் வரம் என்ன கேட்டானா, பட்டாபிஷேகம்க்கு செய்ய வேண்டியதுக்கு என்ன ஏற்பாடு இருக்கோ அந்த நாள் அந்த லக்னம் அதே திரவியங்களை முதற்கொண்டு மாற்றாமல் பயன்படுத்தாமல் என் பரதனுக்கு நீ ஆட்சியை கொடுக்கணும்னு கேட்டான். அதுக்கு என்ன அர்த்தம்னா, ராமரை காட்டுக்கு போக வச்சிடணும். ராமர் தேசத்தில் இருந்தால் கூட இன்னைக்கு இல்லைனா நாளைக்கு ராஜாவாக்கிடுவாங்க எல்லாரும் சேர்ந்து. ஆக இந்த 14 வருடங்கள் கஷ்டம் வர காலத்தில் ராமர் இந்த அயோத்தி பக்கமே இருக்கக்கூடாது. ராமர் ஒருவர் நல்லா இருந்தால் சுகமாக இருந்தால் போதும், நாடு சுகமாக இருக்கும் நம்பினாள் கைகேயி. இதற்காக ராமனை காட்டுக்கு போக சொன்னால், மேற்கொண்டு தன் மகனான பரதனை இழந்தாலும் பரவாயில்ல, அவன் இருக்கணும், அவனை ராஜாவாக வச்சுக்கணும்னு தன் மகனையும் இழக்க துணிந்த மிகப்பெரிய பாக்கியசாலி தாயுள்ளம் கொண்ட கைகேயி. அதுக்கும் மேலே சொன்னோம்னா, ராமரை காட்டுக்கு போ அப்படின்னு சொன்ன உடனே தசரதோட உயிர் பிரிஞ்சிருங்கிறது கைகைக்கு நல்லாவே தெரியும். தன்னோட சௌமாங்கல்யம் இழந்தாலும் பரவாயில்ல, தனக்கு வைத்தவியம் வந்தாலும் பரவாயில்ல, ராமன் நன்னா இருக்கணும்னு ஆசைப்பட்டவள் கைகேயின்னு கைகேயை அவ்வளோ புகழ்ந்து சொல்கிறது. எல்லாத்துக்கும் மேலே தசரதர் உதறி தள்ளினார். அது நிச்சயமாக கைகைக்கு தெரியும். ராமன் எந்த ஒரு உயிருக்கும் தீங்கு நினைக்காத ஒரு ராமனை காட்டுக்கு போக சொன்னால், சர்வபூத பிரியம்பதா அப்படின்னு வரி வருது ராமாயணத்தில். வெறும் மனிதர்களுக்கு மட்டும் இல்லை, எல்லா ஜீவராசிகள்கிட்டையும் காருண்யமாக இருக்கிறவர் ராமச்சந்திரமூர்த்தி. அவரை காட்டுக்கு போன்னு சொன்னால் நிச்சயமாக தசரதர் தாங்க மாட்டார், உயிரை விட்டுருவார். சாதாரணமாக உயிரை விட மாட்டாராம். நீ என் மனைவி இல்லை, உனக்கு பிறந்த வாரிசுகள்லாம் எனக்கு வாரிசே கிடையாதுன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டு போவார். அப்படி தான் இப்போ பண்ணார் தசரதர். நீ என் மனைவியே கிடையாது, நீ பேய் அப்படிங்கிற மாதிரிலாம் வரி வால்மீகி ராமாயணத்தில் கைகேயை தசரதர் நிந்தனை பண்ணுறது வருது. தசரதன் சொல்கிறார், பரதன் என் பையனே கிடையாதுங்கிற, எந்த பாபமும் அறியாத உயர்ந்த பக்த சிரோன்மணியான பரதனை நீ என் பையனே கிடையாதுன்னு ஒதுக்கி வச்சிட்டார் அப்படின்னு ஸ்லோகம் வருது. இதெல்லாம் பண்ணி இவ்வளவு வேஷமும் போட்டு பண்ணது எல்லாமே எதுக்குன்னா, அவதாரம் நடக்கணும், மேற்கொண்டு ராமனுக்கு எந்த ஒரு தீங்கும் வரக்கூடாதுன்னு ஒரு தாயுள்ளம் கொண்டு தன் மாங்கல்யத்தையும் இழக்க துணிந்த கைகேயி என்ற வரம். இதற்கு தான் வரம் என்றாள் அப்படின்னு கைகேயை பற்றி சொல்லும்போது சொல்கிறாங்க. ஆக கைகேயை ஏதோ 2 வரம் கேட்டால் கொடுமைக்காரி சித்தி அப்படிங்கிற மாதிரிலாம் போகிற போக்கில் நம்ம தூஷணம் பண்ணவே கூடாது. அந்த மகா தப்போவதி இல்லைன்னா இன்னைக்கு ராமாயணமோ மகாபாரதமோ நமக்கு கிடையாது. யுதிஷ்டிரனுக்கு சமாதானம் சொல்கிறது, இப்போ மகாபாரதம் என்னதான் இருந்தாலும் மகாபாரதம் சொல்லிட்டு இருக்கோம். ஆக மகாபாரத பரமாக தான் சொல்லணும். யுதிஷ்டிரனுக்கு சமாதானம் சொல்கிறதுக்காக தான் இங்கே ராமாயணம் நடந்திருக்கணும். ஏன்னா எவ்வளவு கதைகள் சொல்லி எவ்வளவு சரித்திரங்கள் யுதிஷ்டிரனுக்கு சொன்னாலும் மனதிடம்லாம் வந்தது. நல்ல ஸ்திரமாக இருக்கிறவர் தான் யுதிஷ்டிரர், இல்லைங்கள. ஆனால் தன் மனைவியை ஒருத்தன் தூக்கிட்டு போயிட்டான்னு தெரிஞ்சவொடனே உடஞ்சி போயிட்டார். தர்மம் தழைத்தோங்கணும், அதுவும் கலியில் தர்மம் தழைத்தோங்கன்னா, கலிக்கு கொஞ்சம் முன்னாடி நடந்த அந்த யுகத்தில் தர்மத்துக்கு ஹானி வராமல் பகவான் காப்பாற்றணும். அதற்காகவே ராமாயண அவதாரம் நிகழ்ந்ததோ அப்படின்னு மகாபாரத பிரபாவம் சொல்லும்போது பெரியவங்கன்னா யுதிஷ்டிரருக்காக ராமாயணம் நடந்தது அப்படிங்கிற. போன வாரமே சொன்னோம், சீதாயாக சரித்தம் மகத்துன்னு சொல்லும்போது சீத்தையோட பாத்திவிரத்தை இந்த உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காமிக்கிறதுக்காக நடந்த சரித்திரம் ராமாயணம்னு சொல்கிறது. இப்படி பல காரணங்கள் இருக்கிறதால இந்த வரம் கேட்டது மிகப்பெரிய ஒரு லாங் டேர்ம் விஷன் சொல்கிறோமே, அது மாதிரி ஒரு மிகப்பெரிய தொலைநோக்கு பார்வையை வச்சு தான் அம்பா கைகேயி கேட்டா அப்படின்னு மகாபாரதமும் ராமாயணமும் நமக்கு காமிக்கிறது. இந்த ஊர் உலகமே தன்னை தூற்றினாலும் பரவாயில்ல, கடைசி வரைக்கும் எனக்கு நீங்காத ஒரு அவப்பெயரோ அவக்கியாதையோ வந்தாலும் பரவாயில்லை, ராமன் காட்டுக்கு போகணுங்கிற அந்த மன துணிவு தான் கைகேயை வரம் கேட்க வச்சது. ஆபிஷேச்சனீகம் யத்தே ராமார்த்த உபகல்பிதம் பரதஸ் தத் அவாப்னோதி வனம் கச்சது ராகவः நவபஞ்சச வருஷாணி தண்டகாரண்யமாஸ்ரிதः சீராஜின
ஜடாதாரி ராமோ பவது தாபசா அப்படின்னு மார்க்கண்டேய ராமாயணம் வரிகள். ராமாயணம் சொல்லும்போது முதல் வரம் என்னன்னா ராமன் காட்டுக்கு போகணும்னு சொன்னால், ரெண்டாவது வரம் தான் பரதன் நாட்டாளணும்னு கேட்டான். இங்கே இந்த ஆர்டரை மட்டும் மாற்றி கொடுத்தார் மார்க்கண்டேயர். கம்பர் சொல்லப்போனால் கம்பர் இதே ஆர்டரில் தான் கொடுத்துருக்கார். சொல்லும்போது வெறுமனே நேரட்டாக 14 வருஷம் அப்படின்னு கேட்டால் ரொம்ப அதிகமாக தெரியுமா? இதெல்லாம் ஒரு சைக்காலஜிக்கல் டாக்டிக் அப்படிங்கிறாங்க. நவபஞ்ச வருஷாணி, முதல்ல ஒரு 9 வருஷம், அப்புறம் 5 வருஷம் சிங்கிள் டிஜிட்லேயே மெயின்டைன் பண்ணிட்டோம்னா கஷ்டம்தான், அந்த அளவுக்கு கஷ்டம் தெரியாது அப்படிங்கிற மாதிரி. இது எப்படி $1000 $1000 அப்படின்னு சொல்லாமல் 999.99 ஒன்லி அப்படின்னு விற்கிறோம் பார்த்தீங்களா? பேட்டாக்கு மேனேஜ்மெண்ட் டாக்டிக் சொல்லி கொடுத்தது கைகேயி, ராமாயணத்துலேயும் சரி மகாபாரதத்துலேயும் சரி. அது மார்க்கண்டேயர் சொல்கிறார் நவபஞ்ச வருஷாணி அப்படிங்கிற. இப்படி 9 5 வருடங்களும் சேர்ந்து ராமன் காட்டுக்கு செல்ல வேண்டும் அப்படின்னு ஒரு வரம் கேட்டான். முதல் வரம் மார்க்கண்டேய ராமாயணம் படி, மகாபாரதத்தின் படி. ரெண்டாவது வரம் பரதஸ்ததவாப்னோதி வனம் கச்சத்து ராகவா நவபஞ்ச வருஷாணி தண்டகாரணே ஆசிரிதா. பரதனுக்கு நாடாளனம், ராமன் காட்டுக்கு போகணும்னு வரம் கேட்டா கைகேயி. இவ்வளவு உயர்ந்த நோக்கத்தோட வரம் கேட்டால்னு கைகேயை தூக்கி சொன்னோம். என்னதான் இருந்தாலும் அவன் கொடுமைக்காரி இப்படி வரம் கேட்டுட்டா ராமனை காட்டுக்கு அனுப்பிட்டாளே அப்படின்னா அதுக்கு சின்ன இடம் கூட கொடுக்கலையாம். யாரு? ராமர் கொடுக்கலையாம். எந்த கைகேயி தன்னோட சௌமாங்கல்யத்தை பணயம் வச்சு, எந்த கைகேயி தன் புத்திரனையே மரணத்துக்காக அனுப்புறதுக்கு தயாராக இருந்த கைகேயி கேட்டாலோ, எந்த கைகேயி கடைசி வரைக்கும் உலகம் உள்ள வரைக்கும் இந்த ராமாயணமும் மகாபாரதமும் இருக்க போகிறது, உலகம் உள்ள வரைக்கும் என்னை தூற்றியே தான் வாழ போகிறாங்க எல்லாருமே, ராமணனை காட்டுக்கு அனுப்பின படுபாதகின்னு தான் எல்லாரும் திட்ட போகிறாங்கன்னு எந்த கைகேரி அந்த மனோதைரியத்தோடு கேட்டாலோ, கருணாமூர்த்தியா பக்தவத்சலனா இருக்கிற ராமச்சந்திரமூர்த்தி கைவிட்டுருவாரா? ராமச்சந்திரமூர்த்தி என்ன பண்ணார்? தாய்க்கு மிஞ்சினவள் கைகேயி, தாய்க்கு சமமானவள், தாயை விட ஒரு படி மேலானவள் கைகேயி அப்படிங்கிற உயர்ந்த எண்ணத்தால் அப்பா சொல்லக்கூட தேவையில்லாமா, நீ சொன்னால் போதாதா அப்படின்னு அந்த வார்த்தையை மெய்ப்பிச்சு கிளம்பி போனார் ராமச்சந்திரமூர்த்தி. ராமரோட கிருபையில் எந்த மாரக லக்னத்தில் பட்டாபிஷேகம் நடந்தால் அந்த பட்டாபிஷேகம் பண்ணிக்கிறவங்களோட உயிருக்கு ஆபத்தோ, அந்த லக்னத்தில் யாருக்குமே பட்டாபிஷேகம் நடக்காத மாதிரி பண்ணிட்டேன். தொடர்ந்து தசரதரே, இப்போ ராமர் இல்லை, பரதர் வரணும், பரதர் தன்னோட தாத்தா வீட்டில் இருக்கார், பரதருக்கு நான் தரமாட்டேன், பரதன் என் பையனே கிடையாதுன்னு சொல்லிட்டார் தசரதர். தசரதரும் தொடர்ந்து ராஜாவாக இல்லை. அங்கே அந்த லக்னத்தில் மேற்கொண்டு பட்டாபிஷேகமே நடக்கலை. பரதனோட உயிரை காப்பாற்றினார் ராமர். முதல்ல பரதனையும் காப்பாற்றினார். இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு திருப்பி பரதனை முடியாட்சி ஏற வச்சுட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? இன்னைக்கு இல்லைனாலுமே இன்னும் நாட்டுக்கு திரும்பி வர வரைக்கும் பரதனுக்கு ஆட்சி கட்டில் யாராவது உட்கார வச்சுட்டாங்கன்னா எல்லாரும் சொல்லி பரதனை உட்கார வச்சுட்டா பரதனோட உயிருக்கே ஆபத்து வருமே, தன் பக்தர்களோட எந்த கஷ்டமும் வரக்கூடாது அப்படின்னு நினச்ச பரம தயாளுவான பகவான் 14 வருஷங்களும் தன் பாதுகை ராஜ்யம் ஆளட்டும் செஞ்சார். அதுதான் பாதுகா பிரபாவம். எல்லாத்துக்கும் மேலே போர் முடிகிறது. தசரதரே பித்ருஸ்வரூபமாக இருந்த தசரதரே ஒரு சரீரம் பெற்று ஸ்வரூபவானா வந்தார் அப்படின்னு ராமாயணம் சொல்கிறது. என்னப்பா வரம் வேணும்னு கேட்கும்போது ராமன் சொன்னாராம், நீ எங்கள் அம்மாவை, என் மனைவி இல்லை, உன் மனைவி இல்லை, என் தம்பி பரதனை உன்னோட புத்திரன் இல்லைன்னு சொல்லிட்ட, அந்த வரத்தை திரும்பி வாங்கிக்கொண்டாராம் ராமர். எப்போ? அந்த இடத்துல ராமர் இல்லை, அந்த அந்த சீனில் ராமரே இல்லை. தசரதருக்கும் கைகேயிக்கும் நடந்த அந்த வாக்குவாதம் ரொம்ப அந்தரங்கமான வாக்குவாதம். அதை கேட்க ராமர் இல்லை. ஆனால் ராமர் கரெக்டாக அந்த வரத்தை கேட்டார். போர்லாம் முடிஞ்சு ராவணவதம் ஆனதுக்கப்புறம் தசரதரை பார்த்து கேட்டார். தசரதரும் கொடுத்தேன் அப்படின்னார். எந்த தாய்க்கு தன்னால் சௌமாங்கல்யத்துக்கு ஆபத்து ஏற்பட்டதோ, எந்த தாய் தன் மகனை ஒரு பணயமாக வைத்து ராமனை காப்பாற்றினாலோ, அந்த தாயையும் அந்த உயரிய தாய்க்கு மேலாக இருக்கிற அந்த பரதனையும் ராமர் அந்த ஒரு வரத்தால் அப்படி தூக்கி நிற்க வச்சு காமிச்சார். ஆக ராமரே
கைகேயி மாதாவை குறை சொல்லாதப்ப நாமெல்லாம் குறை சொல்லவே கூடாது. இதுதான் நமக்கு மகாபாரதம் காட்டுற மாண்பு. மார்க்கண்டேயர் இதே வரியத்தான் சொல்கிறார் நமக்கு. இதற்காக முதல்ல பரதனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணுன்னு பரதனை முன்னாடி வச்சு பின்னாடி ராமனை வச்சு ராமன் வனம் கச்சத்து ராகவஹா அப்படின்னு ராமனை சொன்னார் மார்க்கண்டேயர். இந்த வரத்தை கேட்குறா கைகேயி. கேட்ட மாத்திரத்தில் தசரதர் மூர்ச்சையாகி கீழே விழுந்தார். பேச்சற்றவரால் பேச்சே இல்லாதவராக மாறினார் அப்படின்னு மகாபாரதம் ஒரு அறவரியில் சொல்கிறது. தசரதர் பட்ட வேதனை என்ன, தசரதருக்கும் கைகேயிக்கும் நடந்த சம்வாதங்கள், இதெல்லாம் சொல்லணும்னா ஒரு சத்சங்கம் பற்றவே பத்தாது. அதற்கடுத்து ராமன் காட்டு கிளம்பினார்னு டேரெக்டாக அடுத்த ஷாட் காட்டில் வச்சுட்டார் மார்க்கண்டேயர். ஆனால் வால்மீகி ராமாயணத்தையோ கம்ப ராமாயணமோ அல்லது வேறு ஏதாவது கிரந்தங்களோ நம்ம ரகுவம்சத்தையோ எடுத்து பார்த்தா அந்த பாச போராட்டம், கௌசல்ய மாதாவுக்கும் ராமருக்கும் நடந்த அந்த சம்வாதம், தாய்க்கு தர்மம் சொல்ல நேர்ந்ததேன்னு மனசு வருத்தப்படுறார் ராமர். தாய்க்கு தான் எடுத்து சொன்ன தர்மங்கள், லக்ஷ்மணனை சாந்தப்படுத்தினது, சுமித்ரா கிட்ட விடை வாங்கி சென்றது, சீத்தையை சமாதானப்படுத்தி கூட அழைச்சிட்டு போனது, இதே மாதிரி சரித்திரங்கள் எல்லாம் ராமாயணத்தில் எக்கச்சக்கமாக இருக்குது. போகும்போது தசரதர் கடைசி வரைக்கும் விடலையா, தசரதர் கூட ஓடி போனார், பின்னாடியே ஓடினார்ன்னு இருக்கு. சுமந்திரனை பார்த்து போகாதேன்னு சொன்னார் தசரதர்ன்னு இருக்கு. தசரதர் போகாதேன்னு ஒரு வார்த்தை சொன்னார், ராமன் சீக்கிரம் போன்னு 2 வார்த்தை சொன்னார் அப்படின்னு இருக்கு. நீங்கள் பாட்டு சொல்லிட்டீங்களே, பின்னாடி திருப்பி உங்களை நான் காட்டில் விட்டுட்டு நான் ட்ராப் பண்ணிவிட்டு நான் திருப்பி நாட்டுக்கு போனேன்னா என்னை ராஜா என்ன சொல்லுவார், நான் ஒரு கட்டளை உனக்கு கொடுத்தனே சுமந்திரரும் ட்ரை பண்ணுறார். நான் சுமந்திரன் மட்டும் ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டாக சொல்கிறேன். ஏன்னா அவ்வளவு விஸ்தாரமான கட்டங்கள் இது எல்லாமே. ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தால் கூட நிறைய ராஜ தர்மங்கள் இருக்கிறது ராமாயணத்தில். இந்த கட்டங்கள் எல்லாமே நிறைய ராஜ தர்மங்கள், சாமானிய தர்மங்கள், நம்ம மனசுக்கு தேவையான சாந்தியை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் ராமன் வாக்கிலேயே பதிவு பண்ணியிருக்கார் வால்மீகி. அவசியம் படிக்கணும். சுவாமியோட பிரத்யக்ஷ கிருபை இருந்ததுன்னா, ராமாயணத்தை சிந்திக்கிற பாக்கியம் இருந்ததுன்னா இதெல்லாம் விஸ்தாரமாக பார்க்கணுன்னு ஒரு ஆசை. சுமந்திரரை பார்த்து சுமந்திரர் வரதம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை போடுறார். ராமனை கூப்பிடும்போது ஹே வரதா அப்படிங்கிறார். அப்படின்னா வரத்தை கொடுத்தார் ராமர் அப்படின்னு தான் இங்கே கதையே. மகாபாரதத்துக்கும் ராமாயணத்துக்கும் லிங்க் அங்கே தான் வருது. நீ போப்பா அப்படின்னு தசரதர் நீ போகாத திரும்பி வா அப்படின்னு சொல்லும்போது, நிறுத்து வண்டியை அப்படின்னு சொல்லும்போது போன்னு 2 வார்த்தை சொன்னாரா ராமர். அதுக்கு சுமந்திரர் கேட்டார், நீ பாட்டு சொல்லிடுவீர், உங்களை காட்டில் விட்டுட்டு திரும்பி போனால் ராஜா என்னை வைய மாட்டாரா, எனக்கு தண்டனை வராதா, நான் ராஜ துரோகம் அழிச்சவனாகவனே அப்படிங்கிற மாதிரிலாம் சால்ஜாப்பு சொல்கிறார் சுமந்திரர் முதற்கொண்டு ஊர் ஜனங்கள் முதற்கொண்டு ராமனை காட்டுக்கு அனுப்புறதுக்கு ஒரு பெரிய போராட்டமே நிகழ்த்தினதை ராமாயணம் முழுக்க பார்க்கலாம். ராமர் எப்படி அவங்க எல்லாரையும் டபாச்சி காட்டுக்கு போனார். இந்த மக்கள்லாம் எப்படி மக்கள்கள், இந்த நாட்டு மக்கள் அழுது புலம்பினது அவ்வளவு உணர்ச்சிகரமான கட்டங்கள் வால்மீகி ராமாயணத்தில். சுமந்திரர் சொல்கிறார், என்ன பண்ணுவேனா அப்படின்னு கேட்குறார். அதற்கு ராமர் சொல்கிறார், அதெல்லாம் ஒன்றில் பொய் சொல்லு அப்படிங்கிறார். ராமர் காதில் விழலைன்னு சொல்லு அப்படிங்கிற. ராமர் பொய் சொல்லுவாரா அப்படின்னு அந்த ஒரு விஷயத்தை எடுத்து பேசினாலே 1 மணி நேரத்துக்கு ராமர் சுமந்திரர் வாதத்தை மட்டுமே சொல்கிற அளவுக்கு அவ்வளவு கருத்தாழம் இருக்குது அதில். பின்னாடி அதை மெய்ப்பிச்சு காமிச்சான். என்னோட அண்ணா என்றைக்குமே சத்தியசந்தன்னு லக்ஷ்மணன் நிரூபித்து காமிச்சான். இந்திரஜித்தை கொல்லும்போது என் அண்ணா சத்தியசந்தன் என்பது உண்மையானால் இந்த பானம் இந்திரஜித்தை மாய்க்கட்டும்னார். எப்படி கிருஷ்ணன் பிரம்மச்சாரி அப்படிங்கிறது உண்மையானா இந்த கர்ப்பம் பழக்கட்டும்னு பரீட்சித்தை ரட்சித்தாரோ, அதே மாதிரி இந்திரஜித்தை வதம் பண்ணும்போது இதே மாதிரி ஒரு ஆயுதங்களை நம்மளுக்கு பயன்படுத்தி இவர் சத்தியசந்தன் தான், இவர் பிரம்மஜானி தான் அப்படிங்கிறத நிரூபிக்கிற கட்டங்கள் ராமாயணமும் மகாபாரதம். இப்படி சுமந்திரர் வரதர்னு ஒரு வார்த்தை போட்டார் ராமனை பார்த்து. என்ன வரம் கொடுத்தாருன்னு டைரெக்டாக வால்மீகி ராமாயணத்தில் ரெஃபரன்ஸ் இல்லை. அதுக்கு எங்கே விளக்கம் இருக்குன்னா மகாபாரதத்துக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறார். அப்படின்னா மகாபாரதத்துக்குள்ளே சுமந்திரரே கிடையாது மகாபாரதத்தில்னு கேட்டால், சுமந்திரர் தான் பின்னாடி அக்ரூரராக பிறந்தார். நாட்டிலேருந்து காட்டுக்கு ராமனை கொண்டு போய் விட்ட மிகப்பெரிய க்ரூரமான செயல் செய்த சுமந்திரர் தான் காட்டிலேருந்து நாட்டுக்கு, பிருந்தாவனத்திலேருந்து நாட்டுக்கு கொண்டு வந்து கிருஷ்ணனை சேர்த்தார்.
அந்த குரூரனாக நான் சுமந்திரன் நாங்கள் செயல்பட்டேன், குரூரமே இல்லாத எனக்கு ஒரு வாழ்வை கொடுன்னு அவர் பிரார்த்தனை பண்ணதான் அக்ரூரர், குரூரமே இல்லாதவராக தோன்றினார் சுமந்திரர். மறுபடியும் அவரே சித்தப்பாவா தேரை ஓட்டின்ட்டு வந்தார் அப்படின்னு பாரதமும் பாகவதமும் ஹரிவம்சமும் நமக்கு காமிக்கிற சரித்திரங்கள். குரூரமே இல்லாத அக்ரூரராக மாற்றினார் சுமந்திரரை ராமன். இது சின்ன அவரோட லீலா வினோதத்துக்கு எடுத்துக்காட்டு. அது மகாபாரதத்தில் இருக்கிறதால அந்த ஒப்புமையை சொன்னோம். இப்படி வரம் கேட்டால் காட்டுக்கு போனார் அப்படின்னு போகிற போக்கில் மார்க்கண்டேயர் சொல்கிறார். கௌசல்யோட தாபமாகட்டும், லக்ஷ்மணனோட கோபமாகட்டும், தசரதரோட புத்திரபாசமாகட்டும், சுமந்திரர் முதற்கொண்டு இந்த ராஜ்யத்தில் இருக்கிற மக்கள்கள் பட்ட வேதனை, அவர்களோட துயரங்கள் ஆகட்டும், இதை எதுவுமே மார்க்கண்டேயர் ரெக்கார்ட் பண்ணல. அதனால் நானும் சொல்லலை. நான் அதெல்லாம் சொன்னால் அதில் இருக்கிற சூக்ஷ்ம விஷயங்களும் சரி, அதில் இருக்கிற அந்த உணர்ச்சி பிழம்பையும் எடுத்து சொன்னால் ஒரு சத்சங்கமோ 2 சத்சங்கமோலாம் பத்தாது. நமக்கு இருக்கிற குறைவான ஞானத்தை வச்சுன்னு சொன்னால் கூட அவ்வளவு விஷயங்கள் கொட்டி கிடக்கிற பொக்கிஷ கட்டங்கள். சச்சிதானந்தன் எப்பவுமே சொல்லுவார், தெளிவில்லாத மனசு தான் நல்ல விஷயத்தை எடுத்துக்க கஷ்டப்படும். ஆரண்ய காண்டத்திலையும் அயோத்தியா காண்டத்தோட பிற்பகுதியிலையும் நிறைய விஷயங்கள் இருக்குது, முக்கியமான விஷயங்கள் அங்கே தான் இருக்குது. அதே மாதிரி மகாபாரதத்தில் வனப்பருவால் தர்மங்கள் எல்லாமே இந்த இடத்துல தான் ஒழிச்சு வச்சு கொடுத்துருக்காரு நமக்கு. ஆனால் அதை கேட்குற பக்குவம் நமக்கு இருக்காது. ஏன்னா அவன் கஷ்டப்படுறான் அப்படிங்கிற அந்த கஷ்டத்தில் இருக்கும்போது தர்மங்கள் தெரியாது. கஷ்டப்படும் போதும் தர்மம் தெரியணும். அதற்கு எப்படி தெரியும்னா, கஷ்டம் வரும்போது நமக்கு நல்ல விஷயம் இதுதான், இந்த பாதையை விட்டு விலகாதேங்கிற அந்த படிப்பினை நமக்கு எப்போ ஏற்படும்னா, ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும், குறிப்பாக அதில் இருக்கிற அந்த அயோத்தியா காண்டம், ஆரண்ய காண்டம், இங்கே இருக்கிற வனப்பருவாத்தையும் ஒழுங்காக வாசிக்கும் போது, பெரியவங்கிட்டேருந்து கேட்டு தெளியும் போது தான் நமக்கு தெரியும். பரதர் வந்தாருன்னு இருக்கு மார்க்கண்டேய ராமாயணத்தில். பரதர் திரும்பி வந்தார், பரதரை பார்த்து அம்மா சொன்னான் அப்படிங்கிற மாதிரி அடுத்த ஸ்லோகம் போகிறது. பரதர் வந்தாராம், அப்பா எங்கேன்னு கேட்டாராம் கைகேயி மாதா பட்டு. எங்கேயுமே திரும்பி வர முடியாத ஊருக்கு போனார் அப்படின்னு கைகேயி சொன்னான். ஏதோ ஊருக்கு போயிருக்காரு போலன்னா, எந்த ஊருக்கு போயிருக்காருன்னு கேட்டதுக்கு, போனால் திரும்பியே வர முடியாத அளவுக்கு ஒரு ஊருக்கு போயிருக்காருப்பா அப்படின்னார். மரணிச்சிட்டார் அப்படின்னு கேட்கும்போது அழுது புரண்டான் பரதன், அப்பா இழந்தாச்சுன்னு. அண்ணாவை காட்டுமா, அண்ணாவோட மடியில் தலை வச்சு அழுது என்னோட ஆற்றாமையை தேர்த்திக்கணும், என் சோகத்தை நான் கம்மி பண்ணிக்கணும் அப்படின்னு பரதர் கெஞ்சறார். இதெல்லாம் கம்பன் வேற லெவலில். கம்பனை ஏன் இன்னும் வசதி சில பக்தர்கள் இப்போ நீ கம்பனை ஏதோ பட்டிமன்ற பொருளாக்கிட்டாங்க. ஆனால் கம்பன் எவ்வளோ பெரிய பாகவதன், எவ்வளோ பெரிய பக்தன்னு இதே மாதிரி கட்டங்களை வாசிக்கும் போது தான் தெரியும் கம்பராமாயணத்தை. அண்ணாவை காட்டு, அவர் மடியில் தலை வச்சு அழணும்னு பரதர் கேட்குறார். இல்லைப்பா, அண்ணனும் ஊரில் இல்லை, அண்ணாவை நான் காட்டுக்கு அனுப்பிட்டேன் அப்படின்னு கைகேயி சொல்கிறார். என்ன பாவம் பண்ணிட்டா என் அண்ணன் அவனை காட்டுக்கு அமிச்ச? பிராமணனை கொன்றானா, அல்லது பிராமணர்களுக்கு தீங்கு இழைத்தானா, அடுத்தவரோட தாரத்தை அடையிறதுக்கு ஆசைப்பட்டானா எங்கள் அண்ணன், எல்லாத்துக்கும் மேலே ப்ரூணஹத்தி பண்ணானா அப்படிங்கிறது வால்மீகி ராமாயணம். இந்த 3 கேள்வியும் கேட்குறார். நம்மளே சொன்னோம், பிறப்பால் மட்டும் பிராமணர்கள் அல்ல, இந்த பிரம்ம குணம் எங்கே இருக்கோ எல்லாமே இந்த பிராமண தத்துவம் தான், பிராமண ஸ்வரூபம் தான். அப்படிப்பட்ட பிரம்ம ஞானிகளுக்கு தபம் ஆபத்தை ஏற்படுத்தினானா அப்படின்னு கேட்குறாரு முதல் கேள்வி. நிச்சயமாக செய்ய மாட்டார் ராமர். அடுத்தவர் தாரத்தை பார்த்து ஆசைப்பட்டாரா? கனவுலையும் நினச்சி பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட உயரிய நன்னடத்தை ராமனால தான் இன்றைக்கும் இந்த நாடு ஏகபத்னி தார தர்மத்தில் தொடர்ந்து நிலைச்சிருக்கிறது. நம்ம நாடு அந்த தர்மத்தை காமிக்கிறதுக்காகவே எடுத்த அவதாரம் ராமாவதாரம். நிச்சயமாக மாற்றான் மனைவி மேலே ஆசையே பட்டிருக்க மாட்டார் ராமர், நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டார் ராமர். எல்லாத்துக்கும் மேலே சொன்னால் ப்ரூணஹத்தி பண்ணுவாரான்னார். வேதம் 3 பாபங்களை சொல்கிறது, வீரஹத்தி, ப்ரூணஹத்தி அப்படின்னு. இன்னும் 2, பிராமணன் கொள்வது எவ்வளோ பெரிய பாவமோ, பசுவை கொள்வது எவ்வளோ பெரிய பாவம், கோஹத்தி இது எவ்வளோ பெரிய பாவமோ, அதுக்கு மேலே 2 இது ராஜாவை கொள்வது. நம்ம ரெஜிசைடுன்னு ஆங்கிலத்தில் சொல்கிறோமே, மகாபாரதத்தில் நிறைய இடத்துல இதுக்கு ரெஃபரன்ஸ் இருக்குது. இந்த ரெஜிசைடுன்னு இன்றைக்கி ஆங்கிலத்தில் சொல்கிற இந்த ராஜாவை கொள்வது, நாட்டோட ஆட்சியாளனை கொள்வது எவ்வளோ பெரிய பாபம் அப்படின்னு சொல்கிறது. எல்லாத்துக்கும் மேலே ப்ரூணஹத்தி. இன்னும் ஒரு உயிர் பூமியில் தோன்றலை,
கருவாக இருக்கும்போதே அந்த உயிரை கொள்வது எவ்வளோ பெரிய மகா பாபம் அப்படின்னு காமிக்குது. அது பாட்டு இருக்கிற இடத்துல ஒன்றுமே இருக்காது அப்படின்னு வேதங்கள்லேருந்து இதே போன்ற இதிகாசங்கள் நமக்கு திருப்பி திருப்பி உணர்த்துற விஷயம் புருணஹத்தி. சிசுவதை சொல்லப்போனால் கலைப்பு தபார்ஷன்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கோமே, வியாசபீடத்தில் இந்த விஷயங்கள்லாம் சொல்ல வேண்டாம். ஆனால் இதே மாதிரி விஷயம் நடக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம தர்மசாஸ்திரம். அது மிகப்பெரிய பாபம், அதுக்கு விமோச்சனமே இல்லாத பாபம் அப்படின்னு இந்த புருணஹத்தி சொல்கிறது. ராமாயணம் கேட்குற இடத்துலையும், மார்க்கண்டேய ராமாயணம் கேட்குற இடத்துலையும், மகாபாரதம் வாசிக்கிற இடத்துலையும் புருணஹத்தி நிகழ வாய்ப்பு இருக்காது. அதற்கு பகவான் சத்தந்தானத்தை அனுகிரகம் பண்ணுவார். இன்றைக்கி எல்லாம் சரியாக இருக்குது, மெடிக்கல் அனாலிசிஸில் எல்லாருக்கும் எல்லா அவயங்களும் நல்லா வேலை செய்கிறது, குழந்தை கருத்தரிக்கிறதுக்கு உண்டான எல்லா செக்லிஸ்ட்டும் பூர்த்தி ஆகிறது கணவனுக்கும் மனைவிக்கும். ஆனால் குழந்தை இல்லைன்னா அந்த தலைமுறையில் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு புருணஹத்தி நடந்திருக்கும், அதனால புத்திர பாக்கியமே இல்லாமல் போயிடும் அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்கிறது. அதே மாதிரி நிலை நமக்கு வர வேண்டாம். வராமல் காப்பாற்றுறதுக்கு ராமனோட பாதுகையும் ராமனோட கிருபா கட்டாட்சமும் கிருஷ்ணனோட லீலா வினோதமும் நமக்கு துணை புரியட்டும் அப்படின்னு சொல்லி அந்த பாபம் இப்படிப்பட்ட பாபம்ங்கிறத காமிக்கிறத இந்த இடத்துல சொல்கிறார் அப்படிங்கிறத, அதற்காக இதை கொஞ்சம் நேரம் எடுத்துட்டோம். மேற்கொண்டு கதாபாகம். இப்படி என்ன பாவம் பண்ணார் அண்ணன் காட்டுக்கு அனுப்புறதுக்கு அப்படின்னு கேட்டார் பரதன். இல்லை உனக்கு ராஜ்யம் வரணும், அதுக்காக தான் இப்படி நான் வரேன்னு கேட்டேன் அப்படின்னா கைகேயி, ஏன் இப்படி நீ இந்த வரத்தை கேட்ட? எனக்கு எதுக்குமா ஆட்சி? தந்தை இல்லை, தந்தைக்கு மேலே, தந்தைக்கு சமமாக தந்தைக்கும் மேலே அன்பு செலுத்துகிற அண்ணன் கிடையாது. எனக்கு எதுக்கு ஆட்சி? நான் யாரை சந்தோஷப்படுத்துறதுக்காக நான் ஆட்சியாளனாக இருக்கணும் அப்படின்னு பரதர் திருப்பி கேட்டாராம் கைகேயை பார்த்து. எல்லாத்துக்கும் மேலே ஒரு வார்த்தை சொன்னார்னு சொல்கிறது ராமாயணம். உன்னைய தூக்கி எரிஞ்சிடுவேன், எனக்கு ஒரு க்ஷணம் ஆகாது. ஆனால் அதுக்கப்புறம் எங்கள் அண்ணா என்னை ஒரு மாட்டோட ஏறெடுத்து பார்க்க மாட்டார். ஏன்னா தன் தாய் கௌசல்யை விட மிகப்பெரிய மாத்ரு வாத்சல்யம் ராமனுக்கு யார் மேலேனா கைகேயி மேலே தான். அப்படிப்பட்ட உன்னை நான் தூக்கி எரிஞ்சேன்னு வச்சுக்கோ, என் அண்ணா என்னை மன்னிக்கவே மாட்டார் கடைசி வரைக்கும். அதற்காகவே தான் உன்னை நான் விட்டு வச்சுருக்கேன் அப்படின்னா பரதன் வால்மீகி ராமாயணத்தில். என் முகம் கொடுத்து கூட பேச மாட்டார் அப்படிங்கிற. தாமுவாச்ச ச தர்மாத்மா நிருசம்சம் பததே கிருதம் பதிம் ஹத்வா குலம் சேத முத்சாத்திய தனுலப்தயா ஆயஷப் பாதயித்வா மே மூர்தனி त्वं குலபாம்சனே சகாமா பவமே மாத்ரியுத்வா பிரருரோதகா அப்படின்னு மகாபாரதம் மார்க்கண்டேய ராமாயணம் பரதனோட நிலையை அந்த இடத்துல பரதன் பேசினதை சொல்கிறது. இந்த இடத்துல சொல்லும்போது தாமுவாச்சச தர்மாத்மா அப்படிங்கிறது, தர்மாத்மாங்கிறது பரதனை மகாபாரதம். நல்ல ஒழுக்கம் கொண்ட தர்ம சிந்தனையுடைய பரதன் மறுமொழி கூறினான் கைகேயிக்குங்கிற மாதிரி மார்க்கண்டேய ராமாயணம் சொல்கிறது. செல்வத்தில் மட்டுமே நீ மோகத்தை கொண்டு எங்கள் அண்ணனை காட்டுக்கு அனுப்புன்னு சொல்லிட்ட. பதிம் ஹத்வா குலம் சேத்த, கணவனை கொன்றவள் நீ, குடும்பத்தை அழித்தவள் நீ. தனலுப்தயா, தீய செயல்களை செய்தா. எதற்காக செய்தினா இந்த செல்வம் எனக்கு வரணும், அது மேலே மோகம் கொண்டு நீ பண்ணின அப்படிங்கிறார் பரதர். எல்லாத்துக்கும் மேலே சொல்கிறார், ஓ என் குலத்தில் சபிக்கப்பட்டவளே, என் தாயே அப்படிங்கிற. இந்த குலத்துக்காக, இந்த குலத்தில் தோன்றிட ஒரு சபிக்கப்பட்டவள் நீ அப்படிங்கிற. அயஷா பாதயித்வா மே மூர்தனி பம் குலபாம்சனே, குலபாம்சனே குலத்தில் சபிக்கப்பட்டவளே அப்படின்னு சொல்லிட்டு சகாமா பவமே மாதரியுத்வா அப்படிங்கிற பிரருரோதகா அப்படின்னு சொல்லி அழுதார் அப்படிங்கிறது அந்த இடத்துல சொல்லிட்டு சொல்கிறார். கணவனை கொன்றவளே, தவபாம்சனே, தவ குலபாம்சனே, இப்படி எல்லா வார்த்தையும் போட்டுட்டு திட்டிட்டு சொன்னார். மாதரியுத்வா, என் தாயே அப்படின்னு அழைச்சார் பரதர் கைகேயியை. ஏன் அழைச்சார்னா இந்த இப்போ சொன்னோமே கம்பன் சொன்ன அந்த வரி இதுதான். உன்னை நான் ஒதுக்கிட்டேன், உன்னை நான் தாய் இல்லைன்னு சொல்லிட்டேன், எங்கள் அண்ணா என்னை திரும்பி கூட பார்க்க மாட்டான் அப்படிங்கிறது தான் மார்க்கண்டேயர் இங்கே சொன்னார். இதைத்தான் அப்படியே கம்பன் எடுத்து சொன்னான் நமக்கு.
இப்படி சொல்லி மேற்கொண்டு நான் ராமனை பார்க்க போகிறேன், எல்லாரையும் நான் திருப்பி அழைச்சிட்டு வரேனா இல்லையா பார், ராமனும் லக்ஷ்மணனும் சீதையும் இல்லாத அயோத்தியை எனக்கு வேண்டாம், அவங்கள நான் அழைச்சிட்டு வரேன் அப்படின்னு புறப்பட்டார் பரதர். புறப்படுறதுக்கு முன்னாடி ஒன்று பண்ணார்னு மகாபாரதம் சொல்கிறது, ராமாயணமும் சொல்கிறது. ராமாயணத்தில் இந்த கட்டம் ரொம்ப விஸ்தாரம். பரத சபதம் அப்படின்னு ரொம்ப விஸ்தாரம். தர்ம சூக்ஷ்மங்கள், மனிதனுக்கு இருக்க வேண்டிய தர்மம், எதெல்லாம் பாப்பம், இன்றைக்கி இதெல்லாம் பாப்பமா அப்படின்னு தெரியாத அளவுக்கு நம்ம களி இன்னைக்கு முத்தி போய் கிடக்கு. எதெல்லாம் சரி எது சரியில்லாதது அப்படிங்கிறத பரதன் நமக்கு படம் போட்டு காமிச்சார். அது ரொம்ப விஸ்தாரமாக ராமாயணத்தில் இருக்குது. அதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்க போகிறதில்ல, அதை மேம்போக்காக சொல்லிவிட்டு மேற்கொண்டு சரித்திரத்துக்கு போகணும்னு ஆசை. சாரித்திரம் வசோத்யாத சர்வ பிரகிருதி சந்நிதௌ அன்வயாத் தாதரம் ராமம் வினிவர்தன லாலசா. ராமனை பார்க்கறதுக்கு நானும் காட்டுக்கு போகிறேன் அப்படி. சாரித்திரம் வசோத்யாத சர்வ பிரகிருதி சந்நிதௌ, எல்லா நாட்டு மக்களுக்கு முன்னாடி தன்னோட உயரிய குணத்தை பரதன் வெளிப்படுத்தினான் அப்படிங்கிறது மார்க்கண்டேய ராமாயணம். சொல்லிட்டு சொல்கிறது, அம்மாவை இவ்வளவு திட்டிட்டு சொல்கிறாராம் பரதர், நீ செல்வ மேல மோகம் கொண்டு என் தலையில் புகழ்கேட்டை சுமத்தினாய். எக்ஸாக்ட் தமிழ் அர்த்தம் வார்த்தைக்கு வார்த்தை என்னன்னா, நீ செல்வம் மேல மோகம் கொண்டு ஏன் மேல மிகப்பெரிய புகழ்கேட்டை சுமத்தினாய் அப்படிங்கிறது. புகழ்கேடுங்கிறது தமிழில் ரொம்ப ஒரு அழகான வார்த்தை. சகாமா பவமே மாத்ரியுத்வா ரோதகான்னு அழுத பரதன் சொல்கிறார், என் மேலே நீ புகழ்கேட்டை சுமத்தினான்னு ஒரு வார்த்தையில் சொன்னார் மார்க்கண்டேயர். அது என்ன புகழ்கேடு? பாபம் பண்ணி ஏற்படுற புகழுக்கு கேடு புகழ்கேடு அப்படின்னு இந்த புகழ்கேடு அப்படிங்கிற வார்த்தைக்கு விளக்கம் சொல்கிறது. அதை நிரூபித்து காமிச்சார் பரதர். நான் அந்த புகழ்கேட்டை செய்யலை, இந்த புகழ்கேடுக்கு நான் ஆளாக மாட்டேன், நான் பாபம் செய்யலை அப்படிங்கிறத நிரூபித்து காமிச்சார். அதுதான் பரத சபதம். இந்த ஒரு வார்த்தையில் சொன்னார் மார்க்கண்டேயர். அந்த ஒரு வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, ராமாயணத்தில் பரதர் சபதம் பண்ணுறார், சூரியனை பார்த்து எவன் மூத்திர விசர்ஜனம் பண்ணுறானோ அவன் அடையும் பாபம் நான் செய்பவனாவேன், நான் என் அண்ணனுக்கு தீங்கிழைத்தவனானால். சாஸ்திரத்தில் நம்பிக்கை வராமல் இருப்பதற்கு எந்த பாவத்தால் அந்த கதி நேருமோ, சாஸ்திரத்தில் நம்பிக்கையே இல்லாமல் திரியிறாங்களே இன்றைக்கி மனுஷங்க, என்ன பாவம் பண்ணியிருப்பாங்க அவங்க, அந்த பாவம் நான் பண்ணவனாவேன், என் அண்ணனுக்கு நான் தீங்கிழைத்தவனானால். பாவிகளுக்கும் போக்கிரிகளுக்கும் அடிமையாக வேலை செஞ்சு சம்பாத்தியம் அவங்க கொடுக்குற காசை கொடுத்து சம்பாதிக்கிறவன் அடையிற பாபத்தை நான் அடைஞ்சவனாவேன், என் அண்ணனுக்கு தீங்கிழைத்தவனானால். ஆச்சாரியனை எதிர்த்து பேசாதவனுக்கு எதிர்த்து பேசுபவனுக்கு வரும் பாவம் என்னமோ அது எனக்கு வந்து சேரும், நான் ராமனுக்கு தீங்கிழைத்தவனானால். வருமானத்தில் 1/6 பகுதியை வரியாக வசூலிக்கிறவர்களுக்கு என்ன பாவம் வருமோ அந்த பாவம் எனக்கு வந்து சேரும், நான் ராமனுக்கு தீங்கிழைத்தவனானால். பிரஜைகளை ரட்சிக்காத ராஜாவுக்கு வர பாவம் எனக்கு வந்து சேரும், நான் ராமனுக்கு தீங்கிழைத்தவனானால். நல்ல தட்சணை தரேன்னு சொல்லி ரித்விகளை அழைச்சி நல்ல யாகங்கள் யஜ்யங்கள் நல்ல கிரியைகளை பண்ணிட்டு சொன்னதை தட்சணை திருப்பி கொடுக்காதவர்கள் அடையிற பாவத்தை நான் அடைவேன், அல்லது அந்த சிந்தனையை தூண்டுறதுக்கு எந்த பாவம் ஏற்படுத்துமோ அந்த பாவத்தை நான் செய்தவனாவேன், நான் ராமனுக்கு துரோகம் செய்தவனானான். சாதுக்கள் சாஸ்திர அர்த்தத்தை திரும்ப 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 எடுத்து சொன்னாலும் காதலை ஏறா அளவுக்கு நான் இருக்கனே அப்படி நிறைய மனிதர்கள் இன்னைக்கு திரியிறாங்களே, அவங்க எந்த அளவுக்கு பாவம் பண்ணியிருப்பாங்க. அதனால சாஸ்திரங்களை எடுத்து எடுத்து சாதுக்கள் நயம்பட உழைத்தாலும் காதலை ஏறாமல் இருக்குல்ல, அதுக்கு அவங்க என்ன பாவம் பண்ணியிருக்கானோ அந்த பாவம் எனக்கு வந்து சேரும், நான் ராமனுக்கு துரோகம் பண்ணவனானாள். காரணமே இல்லாமல் பாயசத்தையும் எள்ளுருண்டையும் திருப்பி திருப்பி சாப்பிட்றவனுக்கு வர பாவம் எனக்கு வந்து சேரும், நான் ராமனுக்கு தீங்கிழைத்தவனானால். பசுமாட்டை காலால் எட்டி உதைத்தவனுக்கு வரும் பாவம் எனக்கு வந்து சேரட்டும், மித்திரனுக்கு துரோகம் செய்தவன் நண்பனுக்கு துரோகம் செய்தவனுக்கு வர பாவம் என்னை வந்து சேரட்டும், ரகசியத்தை அம்பலப்படுத்தி ஒரு நல்ல சாதுவுக்கு களங்கத்தை கற்பிக்கிறவன் வர பாவம் என்னை வந்து சேரட்டும், தர்மத்தை மறந்து செய்நன்றியை மறந்து வேலையில்லா சோம்பேறிக்கு என்ன பாவம் வருமோ அந்த பாவம் எனக்கு வந்து சேரட்டும், நான் ராமனுக்கு தீங்கிழைத்தவனானால். தன்னோட மனைவி தன்னோட குழந்தைய நட்டாத்தில் கைவிட்டுட்டு தன்னந்தனியாக சாப்பிட்றவனுக்கும் சுகமாக இருக்கிறவனுக்கும் வர பாவம் என்னை வந்து சேரட்டும், நான் ராமனுக்கு தீங்கிழைத்தவனானால்.
எந்த பாவத்தோட பலனாக சந்ததி ஏற்படாமல் போகுமோ, மேற்கொண்டு சந்ததி வராமல் போகுமோ, அந்த பாவம் என்னை வந்து சேரட்டும். ராமனுக்கு நான் துரோகம் இழைத்தவனானா. ராஜா, ஸ்திரீ, சின்ன குழந்தையான பாலர்கள், வயோதிகரான விருத்தர்கள், இவர்களை கொல்றவனுக்கு வர பாவம் என்னை வந்து சேரட்டும். ராமனுக்கு தீங்கிழைத்தவனானால். போர்க்களத்தில் புறமுதுகு காட்டி ஓடி நாட்டுக்கு துரோகம் பண்ணுறவனுக்கு வர பாபம் என்னை வந்து சேரட்டும். நான் ராமனுக்கு தீங்கிழைத்தவனானால். பிக்ஷை எடுத்து, கிரகஸ்தாசிரமத்தில் பிக்ஷை எடுத்து, கிரகஸ்தாசிரம தர்மத்தை கடைபிடிக்க முடியாமல் கையேந்தி சாப்பிட்ற கிரகஸ்தனுக்கு வர என்ன பாபம் இருந்தால் அந்த கிரகஸ்தன் அந்த இழிநிலைக்கு ஆளாவானோ, எல்லாருக்குமே சாப்பாடு போட வேண்டிய கிரகஸ்தன் தான் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் திரிவானோ, அவன் செய்த பாபம் பலனாலும் அனுபவிப்பானோ, அந்த பாவம் என்னை வந்து சேரட்டும். நான் ராமனுக்கு தீங்கிழைத்தவனானால். மதுபானம், காமம், குரோதம், இதற்கு வசப்பட்டவனுக்கு என்ன பாபம் வருமோ அது என்னை வந்து சேரட்டும். நான் ராமனுக்கு தீங்கிழைத்தவனானால். தர்மத்தில் மனம் போகாமல் அதர்மத்தில் மட்டுமே மனம் செல்ற அளவுக்கு எந்த பாவம் தூண்டி விடுமோ அந்த பாவம் என்னை வந்து சேரட்டும். பாத்திரம் அறிந்து பிச்சை இடும்பாங்க. அபாத்திரர்களுக்கு தானம் செய்கிறது. யாருக்கு தகுதி இல்லையோ அவர்களுக்கு தானம் செய்வதால் வரும் பாபம் அல்லது அந்த இழிநிலைக்கு நம்மளை தள்ளக்கூடிய பாபம் என்னை வந்து சேரட்டும். நான் தீங்கிழைத்தவனானால். 2 சந்தி வேளைகளில், கார்த்தாலையும் சரி சாயந்தரத்துலையும் சரி, படுத்துக்கொண்டு தூங்குறவனுக்கு வர பாபம். சொல்லப்போனால் இங்கே தூங்குபவள்னே வேறு சொல்கிறது. சௌபாகியவதியான பெண்கள் அந்த நேரத்தில் தூங்கவே கூடாது, மனிதர்களே தூங்கக்கூடாது. அதுவும் குறிப்பாக மனிதர்கள்னு சொல்லிட்டு ஸ்திரீகளையும் இந்த இடத்துல சொல்கிறது சாஸ்திரம். அவர்களுக்கு வர பாபம் என்னை வந்து சேரட்டும் அப்படிங்கிறது. அக்னியை வைத்து கொலை செய்பவன், அக்னிங்கிறது நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்த வேண்டியது. அக்னியை வைத்து கொலை செய்பவன் எவனோ, மற்றவர்களை எரிப்பவன் எவனோ, அது செஞ்சு வர பாபம் என்னை வந்து சேரட்டும். குரு பத்னியிடம் தவறாக செயல்படுறவனோட பாபம் என்னை வந்து சேரட்டும். தன்னை நம்பிய பிரஜைகளுக்கு, வேலைக்காரர்களுக்கு துரோகம் செஞ்சு அவர்கள் சம்பளத்தை ஒழுங்காக தராதவன் அடையிற பாவம் என்னை வந்து சேரட்டும். நான் என் அண்ணனுக்கு தீங்கிழைத்தவனானால். மாதா, பிதா, குரு இவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், சுசுரூஷைகளை மறந்து செயல்படுறவன் அடையிற சீர்கேடு என்னை வந்து அடையட்டும். சாது சங்கத்தை இகழறவன் அடையிற சீர்கேடு என்னை வந்து அடையட்டும். சாது சங்கத்தை எந்த பாவத்தோட பயனா ஒருத்தன் இழந்தானோ அந்த பாவம் என்னை வந்து சேரட்டும். நான் ராமனுக்கு ஒரு கடுகளவாகவும் தீங்கு நினைத்தவனானால். மாதா, தாய்க்கு சமமான தாரம், இவர்களுக்கு சுஷ்ரூஷை செய்யாதவனுக்கு அடையும் பாவம் என்னை வந்து சேரட்டும். தர்மபத்னியை ரித்து காலத்தில் தவிக்க விட்டவனுக்கு தள்ளி வச்சவன் செய்கிற வர அடையிற பாவம் என்னை வந்து சேரட்டும். மாற்றான் மனைவிடம் தவறாக செயல்படுறவன் அல்லது செயல்படலாம் என நினைக்கிறவனோட மனது அதை தூண்டுற பாவம், அதனால் வர பாவம் என்னை வந்து சேரட்டும். பசுமாடு பால் சுரக்கும். லோகத்துக்கே தாயாக இருந்து தாய்க்கு மேலே தாயாவது தன் குழந்தைக்கு மட்டுமே பால் சுரப்பாள். உலகத்தில் இருக்கிற எல்லா குழந்தைக்கும் பால் சுரக்கிற ஜெகத் ஜனனியாக இருக்கிற மகாலட்சுமி வாசம் செய்கிற அந்த பசுமாடை காலால் எட்டி உதைக்கிறவன் அடையிற பாவம் என்னை வந்து சேரட்டும். அப்படிப்பட்ட பசுமாடு தன் கன்று குட்டிக்கு பால் ஈனும்போது கன்றுக்குட்டியை பிடிச்சி இழுத்து கட்டி கன்றுக்குட்டிக்கு பால் விடாமல் செஞ்சு தான் ஒட்ட கறக்கிறவன் அடையிற பாவம் என்னை வந்து அடையட்டும். ஏதோ ஒரு காரணத்தால் அந்த கன்றுக்குட்டி உயிரிழந்த போது பாலை கறக்கணும் அப்படிங்கிற ஒரு பேராசைக்கு ஆட்பட்டு கன்றுக்குட்டி இருக்கிற இடத்துல வைக்கோல் சொருகி பொம்மையாக மாற்றி அந்த கன்றுக்குட்டியை மாற்றி காமிச்சு ஏமாற்றி அப்படியும் பால் சுரக்குமா. கன்றுக்குட்டியை பார்த்த வேகத்துக்கு பால் சுரக்குமா பசுமாட்டுக்கு. ஒரு பொம்மையை காமிச்சு ஏமாற்றி பசுமாட்டிலேருந்து பாலை கறந்து விற்கிறவனும் அதை வாங்குறவனும் அதை வாங்கி குடிக்கிறவனும் அடையிற பாவம் என்னை வந்து சேரட்டும். இப்படியெல்லாம் நிறைய ஒரு லிஸ்ட்டு வாசிக்கிறார் பரத சபதத்தில். இந்த பரத சபதத்தில் மட்டும் இல்லை, இந்த கட்டத்தை வந்து எடுத்து விஸ்தாரம் பண்ணாத மனிதர்கள் யாரும் இல்லை.
இவ்வளவும் சொல்கிறோமே, இதை ரொம்ப அழகாக வள்ளலார் சொல்லிட்டு போயிட்டார் அன்றைக்கி. மனுமுறை கண்ட வச்சனம் அப்படின்னு தமிழில் ஒன்று இருக்குது. அது ரொம்ப வடலூர் வள்ளலார் அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணைன்னு சொல்கிறோமே, அப்படிப்பட்ட வள்ளலார் சொல்கிறார், நல்லோர் மனத்தை நடுங்கச் செய்தானோ, நட்டாற்றில் கையை நழுவ விட்டானோ, வழிய வழக்கெட்டு மானம் கெடுத்தானோ, வரவு போக்கொழிய வழியடைத்தானோ, தானம் கொடுப்போரை தடுத்து நின்றானோ, தர்மம் பாராது தண்டம் செய்தானோ, கலந்த சிநேகரை கலகம் செய்தானோ, களவு செய்தோர்க்கு உளவு சென்றானோ, மனமொத்த நட்புக்கு வஞ்சகம் செய்தானோ, மன்னோரம் பேசி வாழ் வழித்தானோ, குடிவரி உயர்த்தி கொள்ளை கொண்டானோ, குடிக்கின்ற நீருள்ள குளந்தூர்த்தேனோ, ஏழைகள் வயிறு எரிய செய்தேனோ, இறப்போர்க்கு பிச்சை இல்லை என்றேனோ, உயிர்கொலை செய்வோர்க்கு உபகாரம் செய்தேனோ, ஊன் சுவை உண்டு உடல் வளர்த்தேனோ, பொருளை இச்சித்து பொய் சொன்னேனோ, பொது மண்டபத்து போயிடித்தேனோ, ஆசை காட்டி மோசம் செய்தேனோ, அன்புடையவர்க்கு துன்பம் செய்தேனோ, வேலையிட்டு கூலி குறைத்தேனோ, வெயிலும் கொதுங்கும் விருட்சம் அழித்தேனோ, வெயிலுக்கு ஒதுங்கும் விருட்சம் அழித்தேனோ, பசித்தோர் முகத்தை பாராதிருத்தேனோ, பகை கொண்டு அயலார் பயிரழித்தேனோ, கோல் சொல்லி குடும்பம் குலைத்தேனோ, கலங்கி ஒளிந்தாரை காட்டிக் கொடுத்தேனோ, கற்பழிந்தவளை கலந்திருந்தேனோ, கணவன் வழி நிற்போரை கற்பழித்தேனோ, காவல் கொண்டிருந்த கன்னியை அழித்தேனோ, கர்ப்பமழித்து கழித்திருந்தேனோ, கற்றவர் தம்மை கடுகெடுத்தேனோ, கன்றுக்கு பாலூட்டாது கட்டி வைத்தேனோ, குருவை வணங்க கூசி நின்றேனோ, குருவின் காணிக்கை கொடுக்க மறந்தேனோ, பக்ஷியை கூண்டில் பதைக்க அடைத்தேனோ, பெரியோர் பாட்டிற் பிழை சொன்னேனோ, கல்லும் நெல்லும் கலந்து விற்றேனோ, தவம் செய்வோரை தாழ்வு சொன்னேனோ, ஆலய கதவை அடைத்து வைத்தேனோ, சிவனடியாரை சீர வைத்தேனோ, சுத்த ஞானிகளை தூஷணம் செய்தேனோ, மாதா பிதாவை வைது நின்றேனோ, தந்தை தாய்மொழியை தள்ளி நடந்தேனோ, தெய்வத்தை இகழ்ந்து செருக்கடைந்தேனோ, என்ன பாவம் செய்தேனோ இன்னதென்று அறியேனே அப்படிங்கிறார் வள்ளலார். இந்த பாட்டுக்கு பொருளே சொல்ல தேவையில்ல, அவ்வளவு எளிமையான தமிழ் பாட்டு. சொல்கிற அளவுக்கு தமிழ் இன்னும் மோசமாகலை, நம்மளோட தர்ம சிந்தனை இன்னும் குறையலை இன்னும் அப்படின்னு சொல்லலாம். இவ்வளவு பாவங்கள், இந்த பாவங்கள் யார் அடையுமோ, இவ்வளவு பாவத்தால் யாருக்கு புகழ்கேடு ஏற்படுமோ, அந்த புகழ்கேடு எனக்கு ஏற்படட்டும். வசோத்தியாத்த சர்வ பிரகிருதி சந்நிதௌ அப்படின்னு தன்னோட சாரித்திரத்தை, தன்னோட தர்ம சிந்தனத்தை, இவ்வளவு பாவமும் என்னை அடையட்டும், நான் ஒரு சின்ன தீங்கு நினைச்சானோ, இல்லாட்டி ராமனுக்கு இந்த ராஜ்யத்தை கொடுக்க முடியாமல் இந்த கைகேயி பண்ணதுக்கு நானும் கூட இருந்தானா எனக்கு இந்த எல்லா பாப்பமும் எனக்கு கூட வரட்டும்னு பரதன் சபதமிட்டு தன் சத்வகுணத்தை, தன்னோட தர்ம சிந்தனையை இந்த ஊருக்கு பிரகடனம் பண்ணி காமிச்சு காட்டுக்கு போனார்னு மார்க்கண்டேய ராமாயணம் சொல்கிறது. ராமாயணத்தில் கூட இந்த வரி இல்லை. மார்க்கண்டேய ராமாயணம் சொல்லும்போது வினிவர்தன லாலசகா, ராமன் நடந்த பாதையில் அதே பின்னாடி ராமம் வினிவர்தன லாலசகா, ராமன் எந்த பாதையில் போனானோ அதே பாதையில் போனார் பரதர். போகிறதுக்கு முன்னாடி சாரித்திரம் வசோத்தியாத்த, தன்னோட சாரித்திரம் என்னன்னு நாட்டு மக்களுக்கு காட்டிட்டு போனார் பரதர்னு. பரதர் இந்த சபதங்களை எடுத்து தன்னோட நற்கதியை, தன்னோட நல்ல மனதை இந்த நாட்டுக்கு காமிச்சார் அப்படின்னு மார்க்கண்டேய ராமாயணத்தில் போகிற போக்கில் இவ்வளோ தர்மத்தையும் அரசுலோகத்தில் சொன்னார் மார்க்கண்டேயர். இது இவ்வளோ நேரம் எதற்கு இதெல்லாம் எடுத்து சொல்கிறோமோ, இந்த மாதிரி பரத சபதம் கேட்குற இல்லங்களில் கேட்குறவர்களோட மனதில் இது மாதிரி பாபங்களும் கல்மஷமான எண்ணங்களும் தோன்றாது இருக்கணும். தோன்றினாலும் செயல்படாமல் இருக்கணும். முன்னாடி செய்தாலும் அந்த பாபத்தோட பலன்கள் குறையணும்னு இதற்கு பெரிய பலஸ்ருதியை பெரியவர்கள்லாம் வச்சுருக்காங்க. அந்த அளவுக்கு சொல்ல முடியலனாலும் வால்மீகி ராமாயணத்தில் இருக்கிற அந்த சர்க்கங்களை முழுசாக வாசிக்கிறதுக்கு திராணியோ தெம்போ அவகாசமோ அருகதையோ நமக்கு இல்லைனா கூட அதை நினச்சி பார்க்குற அந்த ஸ்மரணையே நமக்கு இந்த மாதிரி பாபங்கள்லேருந்து நம்மளை விலக்கி வைக்கட்டும். அதற்கு சாக்ஷாத் ராமச்சந்திரமூர்த்தி அனுகிரகம் பண்ணட்டும் அப்படிங்கிற பிரார்த்தனை வச்சுண்டு மேற்கொண்டு இன்னும் ஒரு அரை மணி நேரம் இருக்குது.
பரதரோட பாதுகா பிரபாவம் சொல்லணும். பரத விதித்த பாதுகா பிரபாவம் தரணி சுத ஆதரணீய ஸ்ரீராமம் கரதலதிருத கார்முகம் உமாம்சம் மரகத நீல சரீரம் ஆஸ்ரயாமஹா அப்படின்னு கொண்டாடுறார் ராமனை ஒரு பக்தர். பரத விதித்த பாதுகா பிரபாவம், பாதுகையின் பிரபாவத்தை அறிந்தவர் பரதனை தவிர வேற யார் அப்படிங்கிறது. இந்த இடத்துல மார்க்கண்டேயரும் கொஞ்சம் நேரம் எடுத்துண்டு பரதர் தன்னோட பாதுகையை வாங்கின சரித்திரத்தை ரொம்ப அழகாக சொல்றார் மார்க்கண்டேய ராமாயணத்தில். பரதர் நேராக போனார். ராமன் நடந்த பாதையில் பரதரும் சத்ருக்னரும் நடந்தனர் அப்படின்னு மார்க்கண்டேய ராமாயணம் காமிக்கிறது. காமிச்சிட்டு சொல்றது, ஒரு நிமிஷம், கௌசல்யை, கைகேயி, சுமித்ரை 3 பேரையும் அழைச்சிட்டு போனார், கையோடையே அழைச்சிட்டு போனார். எதற்கு? ராமனை பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்றது. போனாராம், சாதாரணமாக போல. அக்ரே பரத் பிரஸ்தாபிய யானைஹி சத்ருக்ன சகிதோ யயௌ வசிஷ்ட வாமதேவாபியாம் விப்ரைர் சசாண்யைஹி சஹஸ்ரஷா அப்படின்னு மகாபாரதம் சொல்றது. வசிஷ்டர் வாமதேவர் படைசூழ கௌசல்யாம் ச சுமித்ராம் ச கைகேயீம் ச சுதுகிதா, மொத்த ஊரும் கிளம்பி போச்சு அப்படிங்கிற. கௌசல்யையும் சுமித்ரையும் தன் தாய் கைகேயையும் அழைச்சிண்டு மொத்த ராஜ்யத்தில் இருக்கிற மக்களோட கிளம்பி எல்லா கூட்டத்தையும் அழைச்சிட்டு போனார். வசிஷ்ட வாமதேவரோட போனார். ஏன் வசிஷ்டர் வாமதேவரோட போனார்னா, அந்த காட்டிலே ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணிடணும்னு ஆசை பரதருக்கு. கிளம்பி போனார் அப்படின்னு சொல்றது. ததர்ஷ சித்திரக்கூட்டஸ்தம் சராமம் ச லக்ஷ்மணம் அப்படிங்கிறது. சித்திரக்கூட்டத்தை பார்த்தார், இந்த தர்சனம் பண்ணாருங்கிறது. சித்திரக்கூட்டத்தை தரிசனம் பண்ணார். ச ராமம் ச லக்ஷ்மணம், ராமனையும் லக்ஷ்மணனையும் சேர்ந்து பார்த்தார் பரதர் அப்படின்ட்டு சொல்லிட்டு சொல்றது. குஹனை பற்றி மார்க்கண்டேய ராமாயணத்தில் டைரக்டாக ரெஃபரன்ஸ் இல்லை. குஹனை பற்றி இந்த இடத்துல மார்க்கண்டேய ராமாயணம் இந்த இடத்துல குஹனை பற்றி பேசவே இல்லை மார்க்கண்டேய ராமாயணம். ஆனால் கம்பனோ குஹனை வச்சு குஹன் எவ்வளோ பெரிய பக்தன் காமிக்காமல் பரதர் எவ்வளோ பெரிய பக்தர் அப்படின்னு காமிச்சார். இவர் போட்டார், தர்மாத்மான்னு ஒரு வார்த்தை போட்டார் மார்க்கண்டேய மகரிஷி பரதருக்கு போட்டார். அந்த வார்த்தையை குஹன் மெய்ப்பிச்சு காமிச்சானோ. பரதர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு எடுத்து சொன்ன குஹன், லக்ஷ்மணனும் குஹனும் அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, இவ்வளவு பத்தாதா, நாட்டிலேருந்து துரத்தினது பத்தாதா, இங்கே காட்டுக்கு வந்து ராமனை கொல்றதுக்காக வந்திருக்கான், அதுக்கு தான் இவ்வளோ பெரிய சைன்யத்தை எடுத்துகிட்டு வந்திருக்கான்னு லக்ஷ்மணன் பழியே சொல்லிட்டார் பரதரை பார்த்து. குஹனும் நான் காப்பாற்றுறேன், என் உயிரை கொடுத்தாது என் சுவாமியோட உயிரை நான் காப்பாற்றுறேன் அப்படின்னு குஹன் சொன்னார். அந்த காட்டுக்குள்ளே வரும்போது பரத்வாஜரெல்லாம் பார்த்துட்டு வரார். நீ எதுக்குப்பா வந்திருக்கேன்னு பரத்வாஜர் ஒரு மாதிரி கேட்டாராம் பரதனை பார்த்து. அவ்வளவு கொடுமை, அவ்வளவு தீய வார்த்தைகள். தீயினால் சுட்டப்புன்னு உள்ளாரும் போவேன், அதே மாதிரி ஆறாத வடுவா பரதனோட நெஞ்சில் ஒவ்வொருத்தரும் மேற்கொண்டு 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 தைக்கிறாங்க. எல்லாம் தாண்டி பரதர் வரார், காட்டுக்கு ஓடி வரார், மரவுரி தரித்து வரார் அப்படிங்கிறது. ராமன் எந்த கோலத்தில் போனானோ, ராமன் எந்த வழியில் போனானோ, ராமன் எந்த கஷ்டங்கள்லாம் அடைஞ்சு போனானோ அந்த கஷ்டத்தை எல்லாம் நானும் அடையிறேன் அப்படின்னு தானும் மரவுரி பூண்டு ஜடாமுடி. சொல்லப்போனால் ராமருக்கு ஜடாபாரம் தரிக்கிறது வந்து பின்னாடி தான் நடக்கிறது. உடனே வந்து ராமர் ஜடாபாரம் தரிக்கலை. வால்மீகி ராமாயணம் படி பார்த்தோம்னா ராமர் ஜடாபாரம் வந்து குஹனெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமேல் தான் ராமர் ஜடையை தரிக்கிறார். ஆனால் பரதன் வரும்போது ஜடதரித்து வந்தான் அப்படின்னு நமக்கு காமிக்கிறது பாரதமும் சரி ராமாயணமும். ஓடி வந்தார் பரதர். நம்பியும் என் நாயகனை
ஒக்கின்றான் அயல் நின்றான் தம்பியையும் ஒக்கின்றான் தவவேடம் தலை நின்றான் துன்பம் ஒரு முடிவு இல்லை திசை நோக்கி தொழுகின்றான் எம்பெருமான் பின் பிறந்தார் இழைப்பரோ பிழைப்பு அப்படின்ட்டார் கம்பர். ஒரு வரியில் இந்த 4 வரியில் இந்த ஒரு செய்யுள்ள பரதரோட பிரபாவத்தை குகன் மூலமாக வெளிப்படுத்தினார் கம்பர். என் நாயகனை ஒக்கின்றான், அங்கேருந்து ராமன் மாதிரியே தெரியலாம் பரதன் அப்படிங்கிறார் முதல்ல. ஆஹா, ராமரை ஏமாத்துறதுக்கு ராமரை கொள்றதுக்கு தான் வராரோ அப்படின்னு தயங்கி இந்த குகன் பரதரை பார்த்தோன்னே இங்கே ராமச்சந்திரமூர்த்தி மாதிரியே இருக்காரே அப்படின்னாராம். அடுத்து சொன்னாராம், தம்பியையும் ஒக்கின்றான், லக்ஷ்மணனை பார்த்தா மாதிரியே இருக்கே பரதரை பார்த்தா அப்படின்னாராம். எல்லாத்துக்கும் மேலே சொன்னாராம், தபவேடம் தலை நின்றான், தபஸ்வியா தபவேஷம் போட்டு ஒருத்தர் வராரே நம்மளை பார்த்து, இவனை பார்த்தா கெட்டவ மாதிரி தெரியலையே அப்படின்னாராம் குகன். துன்பம் ஒரு முடிவு இல்லை திசை நோக்கி தொழுகின்றான்ட்டார் குகன் அடுத்த வரியில். நிச்சயமாக அவனால் நமக்கு துன்பம் வரப்போறதில்ல. எப்படி சொல்றேன்னா, அங்கேருந்து வர தொழுதுண்டே வராம்பார், ராமனை பார்த்து தொழுதுண்டே வராம்பார் பரதர் அப்படின்னா. எல்லாத்தையும் சொல்லிட்டு ஒரு அறவரியில் பரதரோட பிரபாவத்தை இந்த தர்மாத்மா அப்படிங்கிறத கம்பன் சொன்னார். எம்பெருமான் பின் பிறந்தோர் இழைப்பரோ பிழைப்பு, இந்த கேடுகட்ட பிழைப்பை எம்பெருமானான ராமனுக்கு பின்னாடி பிறந்தவர் யாராவது செய்வாங்களா? ராமனுக்கு தம்பியாக இருக்கிறவன் எவனாவது இது மாதிரி கெட்ட காரியத்தை செய்வானா? பரதன் இந்த காரியத்தை செய்வானா? ராமனோட தம்பி தானே பரதன். பரதன் எம்பெருமான் பின் பிறந்தார் இழைப்பரோ பிழைப்புன்னு கம்பன் வரி போட்டார். அதற்கு வால்மீகி ராமாயணத்தில் பிரமேயமே கிடையாது. அதுக்கு அந்த ரெஃபரன்ஸ் எங்கேருந்து எடுத்தார்னா மார்க்கண்டேய ராமாயணத்தில் இருந்தால் எடுத்தார். மார்க்கண்டேய ராமாயணத்தில் இந்த கட்டத்தை வாசிக்கும் போது தான் ரோமாஞ்சனம் ஏற்படுறது, கண்ணில் ஆனந்த பாஷ்யம் வருது. அவ்வளவு கம்பன் எடுத்து சொல்லிட்டு போயிட்டான். ஒரு வரியில் கம்பன் சொல்லிட்டு போயிட்டான். அந்த ஒரு வரியை வரி மாறாமல் நமக்கு கொடுத்தவர் மார்க்கண்டேயர். திருப்பி திருப்பி கம்பன் ராமாயணத்தையும் வாசிச்சிருக்கான், மகாபாரதத்தையும் வாசிச்சிருக்கார், மார்க்கண்டேய ராமாயணத்தையும் முழுசாக வாசிச்சிருக்காருன்னு எப்படி தோன்றதுன்னா, அப்ரவீத்ஸ ததோ ராமோ பிராதரம் பிராத்ருவத்சலம் அப்படிங்கிறார் மார்க்கண்டேயர். அப்ரவீத்ஸ ததோ ராமோ, ராமன் பரதனை பார்த்து பிராதா பிராத்ருவத்சலா அப்படின்னு அழைச்சார். அண்ணன்கிட்ட அன்பா இருக்கிறவனே, என் இனிய இளவலே அப்படின்னு ராமன் அழிச்சாராம். எப்போவுமே அண்ணா கிட்ட அன்பா இருக்கிற பரதா அப்படின்னு கூப்பிட்டாராம். பிராதரம் பிராத்ருவத்சலம், எம்பெருமான் பின் பிறந்தார் அப்படிங்கிற வார்த்தை இந்த பிராதரம் பிராத்ருவத்சலம் அப்படிங்கிற அந்த வார்த்தையை வச்சு தான் எழுதினார் கம்பர். செய்வாரா அந்த காரியம்? இந்த அராமமாக இருக்கிற காரியத்தை செய்வாரா பரதர் அப்படின்னு குகன் சொன்னதுக்கு ரெஃபரன்ஸ், கம்பன் காமிச்ச ரெஃபரன்ஸ் மார்க்கண்டேய ராமாயணத்தில் இருக்கு. இப்படி இதை பார்த்துட்டு குகன் மெய்ப்பிச்சு காமிச்சார் பரதரோட பிரபாவத்தை. 1000 ராமர் நின்கேள் ஆவரோ தெரியுனம்மா அப்படின்ட்டு. அயோத்தியா காண்டத்தில் 1000 ராமர்கள் உனக்கு ஈடாவரா அப்படின்னு குகன் சொன்னார் பரதரை பார்த்து. பாதுகா பட்டாபிஷேகம் நடந்துட்டுருக்கு 14 வருஷம். பின்னாடி ராவண வதம் முடிஞ்சு வால்மீகி கம்பன் சொல்லும்போது சொல்கிறான், கோடி ராமர் உனக்கு சமமானவரா ஆவாரா பரதா அப்படிங்கிற மாதிரி ஒரு வரி வருது. எங்கள் யுத்தகாண்டம் முடிஞ்சு பட்டாபிஷேகத்துக்கு முன்னாடி சொல்லும்போது கம்பன் சொல்கிறார், 1000 ராமருக்கு சமமாக பரதன் 1000 ராமனுக்கு சமமாக ஆவானா அப்படின்னு கேட்டது கோடி ராமனாக மாறிடுதான். 1000 எங்கே இருக்குது, கோடி எங்கே இருக்குது? அவ்வளவு பெருக்கம் எப்படி நடந்ததுன்னா, சதார் ராம தியானத்திலையும் அந்த பாதுகா கைங்கரியத்திலையும் பரதன் ஈடுபட்டதால் அந்த விஷயம்தான் 1000 கோடி அளவுக்கு பரதனை பெருமைப்படுத்தியது அப்படின்னு பரத பிரபாவத்தை நமக்கு கொடுத்துருக்கார்கள் பெரியவர்கள். தாயோட வரத்தினால தந்தை தந்த அரசை வேண்டாம் அப்படின்னு பரதர் ஒதுக்கினார். அதை ராமன்கிட்ட கொண்டு ஒன்றையே நான் கொடுத்தேன்ப்பா, நீதான் ராட்சி செய்யணும் அப்படின்னு சொன்ன பரதன் 1000 ராமருக்கு ஒப்பாவாரா அப்படின்னு எந்த ராஜ்யத்துக்காக தன் தாய் உயிருக்கு உயிரான பிள்ளையை காட்டுக்கு அனுப்பினாலோ, எந்த ராஜ்யம் கொடுக்க முடியாமல்
புத்திரபாசத்தால் சோகித்து தசரதர் உயிரை விட்டாரோ அந்த ராஜ்யம் எனக்கு வேண்டான்னு அந்த உதறி தள்ளின பரதர் 1000 ராமருக்கு சமமாவாரா அப்படின்னு கம்பன் கேட்டார். அதே தான் இந்த இடத்துல கேட்டார். பரதர் வந்து தன் தந்தை மரித்தார், கோஷலான் இந்த இடத்துல சொல்கிறது தசரதர் சொல்கிறது மகாபாரதம். தசரதர் உயிரோடு இல்லை, சசம்ச மரணம் ராஜா ஸோ அநாதாம் சாப்பி கோசலான், நம்ம எல்லாரையும் அநாதையாக விட்டுட்டு போயிட்டார் தசரதர் அப்படின்னு சொல்கிறார். அழுது புலம்பி ஸ்நானம் பண்ணி அந்திம கிரியைகளை ராமன் செஞ்சான்னு மார்க்கண்டேய ராமாயணம் சொல்கிறது இந்த இடத்துல. நாத துவம் பிரதிபத்யத்ஸ்வ ஸ்வராஜ்யமிதி சோக்தவான் அப்படின்னு பரதர் சொல்கிறார். ஹே நாதா அப்படின்னு ராமனை கூப்பிடுறார். நீ தான் ராஜ்யத்தை ஆளணும், நான் ஆள மாட்டேன் அப்படிங்கிறார். ச தத்ய வசனம் ஸ்ருத்வா ராமஹா பரம துக்கிதா அப்படிங்கிறார். கேட்டு ரொம்ப மனசு கஷ்டப்பட்ட ராமர் அப்போ தான் சொன்னார், அப்ரவீத் ச ததா ராமோ பிராத்தரம் பிராத்துவத்சலம் பாதுகே மே பவிஷ்யத்தே ராஜ்ய கோப்தர் யௌ பரந்தபா. ஹே தபஸ்வியே, ஹே தர்மனே, நான் வரமாட்டேன், தந்தைக்கு சொன்ன வாக்கை நான் மீற மாட்டேன், என் பாதுகையை எடுத்துட்டு போய் நீ ராஜ்யம் பண்ணு, பாதுகையை வேணால் தரேன்னு பாதுகையை கொடுத்தாருன்னு ஒரு அறவரியில் மார்க்கண்டேய ராமாயணத்தில் பாதுகையை கொடுத்தார் அப்படின்னு இருக்கு. அந்த பாதுகையை வாங்கிறதுக்கு பரதன் எவ்வளவு கஷ்டப்பட்டான்னு ராமாயணம் படித்தவர்களுக்கும் தெரியும், ராமாயணம் கேட்டவர்களுக்கு தெரியும். ராமனோட காலில் விழுறதுக்கு முன்னாடி கல்லை விழுந்து, அதுக்கு முன்னாடி இந்த கல்லை விழுந்தார் பரதர், அழுது புலம்பினார் அப்படின்னு பரதரோட பிரபாவத்தை சொல்கிறது. எல்லாத்தையும் கேட்டு பாதுகையும் கேட்குறான் பாரு லக்ஷ்மணன் சொன்னாராம். இருக்கிற கஷ்டம் பத்தாது, காட்டுக்கு அனுப்பினா அந்த பாதுகையும் கேட்குறானே அப்படின்னு கேட்டாரான் லக்ஷ்மணன். ராமன் தடுத்து நிறுத்தினாராம். மறுபடியும் நீ கோபப்படுற லக்ஷ்மணா, ராமர் காலணிகளை போட்டுட்டு வந்தார் காட்டுக்கு, ஆனால் லக்ஷ்மணனோ சீதையோ காலணிகளே இல்லாமல் வந்தார்களாம் காட்டுக்கு. நீயும் என் உயிருக்கு உயிராக இருக்கிற சீதாவும் காலில் அந்த காலணி இல்லாமல் பாதுகை இல்லாமல் நடக்கும்போது எனக்கு எதுக்குடா பாதுகை, அதை எனக்கு காமிக்கிறதுக்காகவே பரதன் வந்தார், அவர்கிட்ட நான் பாதுகையை கொடுக்குறேன்னு ரொம்ப சந்தோஷமாக கொடுத்தார் அப்படிங்கிறது ராமாயணம். இந்த பாதுகா பிரபாவத்தை உணர்த்துறதுக்கே பாதுகா சகசிரம் அப்படின்னு தேசிகர் பண்ணார். தேசிகரோட பாதுகா சகசிரம்னு அந்த பாதுகையோட பிரபாவத்தை 1000, ஒரு ஸ்லோகம் 2 ஸ்லோகம் இல்லை, 1000 ஸ்லோகங்களில் ராமபாணஸ்தவம் அப்படின்னு ராமபாணத்துக்கு இருக்கிற பெருமையை எப்படி ஒரு பெரியவர் சொன்னாரோ அதே மாதிரி ராமரோட பாதுகை பிரபாவத்தை 1000 ஸ்லோகங்களில் சொன்னார் வேதாந்த தேசிகர். அது நேற்று யாரோ நம்ம ஸ்பேஸில் பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம காரிமாறனா இல்லாட்டி நம்ம நண்பர் ரங்கசுதனா தெரில சொன்னார், அந்த பாதுகா பிரபாவத்தை அரை நாளில் எழுதி முடித்தார். அது பாராயணம் பண்ணுறதுக்கு நமக்கு இவ்வளோ மணி நேரம் ஆகுமா அந்த பாதுகா பிரபாவம் இருக்கிற அந்த பாதுகா சகசிரத்தை பாராயணம் பண்ணுறதுக்கு. அதை ஒரு நாளுக்குள்ளே அனாயாசமாக எழுதி முடித்தார் வேதாந்த தேசிகர்னு அவரோட குரு மகிமையை, அவரோட பக்தி லட்சணத்தை நமக்கு எடுத்து சொன்னார்கள் நம்ம நண்பர்கள். அப்படிப்பட்ட உயர்ந்த கிரந்தம் பாதுகா சகசிரம். ராமனோட பாதுகா பெருமை ஏன் பெருமைனா ராமன் அணிந்ததால பெருமை இல்லையா, பரதன் தன் தலையில் சுமந்ததால் அந்த பாதுகைக்கு பெருமை. அதனால தான் அதுக்கு ஆட்சி பண்ணுற இதுவே வந்ததுன்னு பரதனை தூக்கி வச்சு பேசுகிறார் தேசிகர். அதே தேசிகர் சொல்கிறார், பரதனை ஒரு இடத்துல திட்டுறார், பாதுகையை வாங்கிட்டு போனதோட நிந்தியே உன்னால் அவதார நோக்கமே கெட்டுதே அப்படின்னு பரதனை ஒரு செல்லமாக கண்டிக்கிறார் தேசிகர். இப்படி பாதுகா சகசிரம் அவ்வளவு அருமையான ஒரு கிரந்தம், பாதுகையோட பெருமையை சொல்கிறது. அந்த பாதுகையை கேட்டார் பரதர். உவாச்ச பிராஞ்சலிர் பூத்வா பிரணிபத்திய ரகூத்தமம் சகார தேவகல்பஸ்ய பிதுஹு ஸ்நாத்வோத் கிரியாம். எல்லா கிரியைகளும் தன் தந்தை இறந்தார் அப்படின்னு கேட்டு பண்ணவர் மேற்கொண்டு சொன்னார், அப்ரவீத்ஸ ததாராமோ பிராத்தரம் பிராத்ருவத்சலம் பாதுகேமே பவிஷ்யதே ராஜ்ய கோப்திரவ் பரந்தபா. பாதுகே எனக்கு கொடு, அதை வச்சு நான் ராஜ்யம் பண்ணுறேன்னு கொடுத்தார். ஏவ மஸ் விதிதம் பிராக பரதா
பிரணதஸ்ததா விசர்ஜித சராமேன பிதுர்வச்சனகாரினா தந்தை சொல்லுக்காக நான் ராஜ்யத்தை உதறினேன், நான் திருப்பி ராஜ்யத்துக்கு வரமாட்டேன், பாதுகை வேணா எடுத்துட்டு போ அப்படின்னார் ராமர். நந்திகிராமே கராத் ராஜ்யம் புரஸ்கிருதாசிய பாதுகே அப்படின்னு உருவரியில் பாதுகா பட்டாபிஷேகத்தை சொன்னார் மார்க்கண்டேயர். நந்திகிராமே கராத் ராஜ்யம் புரஸ்கிருத்யாசிய பாதுகே அப்படின்னு. அதாவது என்ன அர்த்தம்? நந்தி கிராமத்தில் இருந்து பாதுகையை வச்சு ராஜ்யம் பண்ணார் பரதர். பாதுகை வச்சு பரதர் ராஜ்யம் பண்ணல, பாதுகை தான் ராஜ்யம் பண்ணது அப்படின்னு நமக்கு தெளிவாக காமிக்கிறது. 14 வருடம் அயோத்தியில் எந்த சிம்ஹாசனத்துக்காக ஆசைப்பட்டு ராமரை காட்டுக்கு அனுப்பினாலோ, எந்த சிம்ஹாசன ஆசையில் தசரதரோட உயிர் பிரிந்ததோ அந்த சிம்ஹாசனத்தில் பாதுகை ஆட்சி செய்தது, ராமனோட பாதுகை ஆட்சி செய்தது. பாதுகைக்கு பட்டாபிஷேகம் பண்ணி ஒரு ராஜாவுக்கு என்னென்ன சொல்லப்போனால், இந்த இடத்துல இன்னொரு விஷயம் பௌராணிகர்கள் சொல்லுவாங்க. 14 வருஷம் கழித்து வந்தாராம் பரதர். தெளிவாக சொல்லிட்டார், 14 வருஷம் கழித்து நான் வருவேன், 14 வருஷம் கழித்து அடுத்த நாள் 15வது வருஷம் ஆரம்பிக்கிற முதல் நாழிகை நான் தீ குளிப்பேன் நீ வராட்டி அப்படின்னு பரதர் சபதம் பண்ணார். எதுலேருந்து கணக்குனா 14 வருடம் முடிஞ்சு 15 சித்திரை மாதம் 1ஆம் தேதி கிடையாதான். ராமர் என்னைக்கு காட்டுக்கு கிளம்பினாரோ, என்னைக்கு ராமனுக்கு ராஜ்யம் மறுக்கப்பட்டதோ, ஏன்னா அன்றைக்கே கிளம்பிட்டார் ராமர், அந்த நாள்லேருந்து 14 வருடம் கரெக்டாக பார்த்தா முதல் 14 வருடத்துக்கு பின்னாடி ஜோதிஷ விஷயங்கள் தெரிஞ்சவர்கள் சொல்கிறாங்க, முதல்ல அந்த பூச நட்சத்திரத்தில் தான் ராமருக்கு பட்டாபிஷேகம்னு ஒரு மாரகமான லக்னத்தில் தசரதர் நிர்ணயித்தார். ஆனால் 14 வருஷம் கழித்து அந்த லக்னம் நல்ல லக்னமாக இருந்ததுன்னு காமிச்சார். அதுக்கு யார் காரணம்னா பரதன் எடுத்த சபதம். அதனால் பரதன் என்ன சொன்னார், 14 வருடம் கழித்து வந்து அடுத்த நாள் பட்டாபிஷேகம் உனக்கு, நீ வராட்டி நான் உயிரை விட்டுருவேன் அப்படின்னு பரதன் சொன்னார். அந்த 14 வருடமும் அந்த பாதுகை தான் ராஜ்யம் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். இதை எப்படி பௌராணிகர்லாம் கம்பேர் பண்ணுவாங்கன்னா, ஊருக்கு போனோம், ஊருக்கு போகிற நேரத்தில் ஒரு யமகண்டமோ ராகு காலமோ வருதுன்னா, அந்த யமகண்ட ராகு காலத்துக்கு முன்னாடி நல்ல நேரம் பார்த்து தான் ஊருக்கு புறப்படணும்னு ஒரு விதி இருக்குது. அந்த விதிக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாவது ஒரு பொருளை சும்மா அப்படி பிரஸ்தானம் அப்படிம்பாங்க, அதை எடுத்து கொஞ்சம் நவுத்தி வச்சுட்டு அதை எடுத்து வச்சா நம்ம ஊருக்கு கிளம்பினதாக கணக்கு. அதுக்கப்புறமேல கரெக்டாக எப்போ நேரம் இருக்கோ அப்போ அந்த கரெக்டாக யமகண்டமோ ராகு காலமாக இருந்தால் கூட பரவாயில்லன்னு கிளம்பி போகிறதுன்னு ஒரு வழக்கம் வச்சுருந்தாங்க. 14 வருஷம் பின்னாடி வந்தது நல்ல லக்னம்ங்கிறது பின்னாடி வந்தவர்கள் சொன்னாங்க நமக்கு. அது அந்த இடத்துலேயே உட்காந்து கணக்கு போடலை. ராமனும் லக்ஷ்மணனும் பரதனும் 14 வருடம் கழித்து வர நேரம் நல்ல நேரமா கெட்ட நேரமானு நேரம் குறிக்கிற ஸ்திதியிலையும் முதல்ல இந்த நிலையிலையுமே அவங்க இல்லை. ராமனை திருப்பி அழைச்சிட்டு போனங்கிற நிலையில் இருந்தவர்கள், ராமன் கிடைக்கல பாதுகை வச்சு ஆட்சி பண்ணுவேன் அப்படின்னு பரதர் சொன்னாரே தவிர 14 வருடம் கழித்து வரப்போகிற திதி நல்ல திதியா அப்படின்னு சிந்திக்கிற நிலைமையில் அன்றைக்கி பரதர் இல்லை. எப்படி இந்த பிரஸ்தானத்துக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு பொருளை எடுத்து வச்சுட்டு போவாரோ, அப்படி ராமரோட பாதுகையை கடனாக வாங்கிட்டு வந்தார் பரதர். அந்த பாதுகைக்கு பட்டாபிஷேகம் பண்ணி ராஜ்யம் பண்ணார் பரதர். இன்றைக்குமே இந்த நாட்டில் ஜனாதிபதிங்கிறவர் ஒரு கிட்டத்தட்ட ரப்பர் ஸ்டாம்பு மாதிரி தான். அவருக்குன்னு சில பிரத்யேக கடமைகள் இருந்தாலும் இந்த ஹவுஸ் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அண்டர் த பிரைம் மினிஸ்டரோட அட்வைஸில் தான் இந்த நாடு நடக்கிறது. இதுதான் நம்ம நாடோட கான்ஸ்டியூஷன். இந்த சட்டத்திட்டத்துக்கு அமெரிக்காவில் வந்து ஜனாதிபதிக்கு தான் எல்லா அதிகாரமும். ஆனால் நம்ம நாட்டில் பிரதம மந்திரிக்கு தான் அதிகாரம். பிரதம மந்திரி யாருன்னா, யார் முதல் சேவகனோ, யார் முதல் ராம பக்தரோ அவர் தான் பிரதம மந்திரி. அப்படி இருக்கிறவர் தான் பிரதம மந்திரியாக இருக்கணுங்கிறது இந்த நாட்டோட லட்சணம். அப்படி இருக்கிறவர்களோட ஆட்சி தான் சீரான ஆட்சியாக இருக்கும். அவர் முதலான அமைச்சராக இருக்கட்டும், பிரதம மந்திரியாக இருக்கட்டும், யார் ராமருக்கு கைங்கரியம் பண்ணுறாரோ அவரோட ஆட்சி ராமராஜ்யத்தோட மேலே இருக்கும் அப்படின்னு பாதுகா ராஜ்யம் நமக்கு காமிக்கிறது. பின்னாடி ராமர் 11,000 வருடம் ஆட்சி செய்தார் அப்படின்னு சொன்னாலும், அந்த எவ்வளவு வருடங்கள் அவர் ஆட்சி பண்ணாலும் அவ்வளவு வருடங்களுக்கு மேலே சௌபாகியமாக இருந்தது இந்த 14 வருடமும் நடந்த பாதுகா ராஜ்யம். எந்த லக்னம் மேற்கொண்டு அயோத்திக்கு நாசம் வருமோ, எந்த லக்னத்துக்கு மேலே வர 14 வருடங்கள் அயோத்தியில் வெறும் சோகமும் தாரித்திரமும் இருக்குமோ அப்படின்னு கணித்து அந்த லக்னத்தில் ராமர் இருக்கக்கூடாது, அந்த லக்னத்தில் யார் இருந்தாலும் அவர்களுக்கு உயிருக்கே ஆபத்து வரும்
அந்த உயிர் தான் தசரதர் வாங்கினது. அந்த அந்த கெட்ட நேரம் தான் தசரதரோட உயிர் வாங்கினது. அப்படிப்பட்ட கெட்ட காலம் துளியும் இல்லாமல் விலகி நாட்டுக்கே நல்ல ஆட்சி. ராமனே இருந்தால் கூட ராமனை கொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு துர்பிக்ஷம் நிறைந்த காலத்தில் ராமரோட பாதுகையை ஒன்றும் யாராலையும் ஒன்றும் பண்ண முடியல. மோரோவர் அந்த ஆட்சி ரொம்ப சௌபாகியமாக இருந்தது, மக்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்கன்னு ராமாயணமும் மகாபாரதமும் நமக்கு காமிக்கிறது. ராமரால் செய்ய முடியாதது ராமர் பாதுகை செய்தது. அது ராமரோட பாதுகையோட பெருமை இல்லை, ராமர் பாதுகையில் தலையை தாங்கி போன பரம பாகவதோத்தமரான பரதரோட பெருமை அப்படின்னு சொல்லி பரதர் அந்த பாதுகையை வாங்கினார். கொண்டு போய் நந்தி கிராமத்தில், அயோத்திக்குள்ளே நான் வரமாட்டேன், ராமன் என்ன கஷ்டப்படுறானோ அதே கஷ்டத்தை நானும் 14 வருஷம் படுவேன் அப்படின்னு ராமனுக்கு முன்னாடியே ஜடாபாரம் தரித்து சந்நியாச வேஷம் போண்டு 14 வருடம் ராமர் பட்ட துயரங்களுக்கு சற்றும் ஒரு குறைவில்லாமல், இன்னும் சொல்லப்போனால் ராமருக்கு சீத்தையை மட்டும் பிரிஞ்ச விரகம் தாப்பு மட்டும்தான். தாய்க்கு தாயாக இருக்கிற சீதையையும் தந்தைக்கு மேலே இருக்கிற ராமனையும் சகோதரனா மித்ரனா கூடயே வந்து உபகாரத்துக்கு வந்தவனா போட்டிக்கு வந்தவனா பக்தியில் போட்டி செய்கிற அளவுக்கு இருக்கிற லக்ஷ்மணனையும் எல்லாத்துக்கும் மேலே பரம பாகவதோத்தமனா பக்தனுக்கு கைங்கரியம் பண்ணுற சத்ருக்னனையும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான கஷ்டம் கொடுத்து ராம சீத்தை லக்ஷ்மணன் 3 பேரையும் பிரிஞ்ச விரகதாபம் ப்ளஸ் உயிருக்கு உயிராக இருக்கிற தம்பி தன்னை மாதிரியே ஜடை பூண்டு நான் வந்துட்டேன். சத்ருகனன் கூப்பிடவே இல்லை பரதர், ஆனால் சத்ருகனன் கிளம்பி வந்தார், பரதர் மாதிரியே இருந்தார். இவர் இவ்வளவு டைலாக் பேசினார், பரதர் ஒரு வார்த்தை கூட பேசாமல் அவ்வளவு பலனையும் தானும் அனுபவிச்சார். அந்த 4 புத்திரர்களும் 14 வருடங்களும் பிரிந்த பிரிவு வந்து சொல்ல முடியாது. ராமன் சீத்தையை பிரிந்த விட ரொம்ப கஷ்டப்பட்டார் பரதர் அப்படின்னு பரதரோட சரித்திரம் நமக்கு காமிக்கிறது. அந்த சாரித்திரமான விஷயம், பரதரோட பிரபாவத்தை எடுத்து சொல்கிற விஷயம். அந்த பாதுகா ராஜ்யம் ராமராஜ்யத்தை விட ரொம்ப செல்வ செழிப்பாக ரொம்ப சௌபாகியமாக இப்படி ஒரு ஆட்சியே நடக்காது. இந்த எந்த 14 வருஷம் நாட்டுக்கு ஒரு சீர்கேடு வரும்னு நினச்சாங்களோ அந்த 14 வருடங்கள் அந்த நாடு அடைந்த சுபிக்ஷம் எந்த காலத்திலும் அந்த நாடு அடையலை. உண்மையாக இந்தியாவில் வந்து இந்த கோல்டன் ரூல் அப்படின்னு ஏதோ ஒரு எம்பையரை வந்து நாம் கோல்டன் பீரியடுன்னு சொல்லிகிட்டு இருக்கோம். உண்மையான இந்திய சரித்திரத்தில் இருக்கிற கோல்டன் பீரியட் எதுனா அந்த பாதுகா ராஜ்யம்தான். அப்படிப்பட்ட உயரிய அந்த 2 பாதுகைகள் சுமந்து வந்தார் பரதர். நந்தி கிராமத்தில் வச்சு பட்டாபிஷேகம் பண்ணார். அந்த பாதுகை நம்ம எல்லாரையும் ஆண்டது, நம்ம எல்லாரையும் சேர்த்து தன் பக்தியில் கட்டி ஆண்டார் பரதாழ்வார் அப்படின்னு அவரோட பிரபாவத்தையும் பரத சபதத்தையும் இந்த பாதுகா பட்டாபிஷேகம் அப்படிங்கிற உயர்ந்த விஷயத்தையும் ரொம்ப சுருக்கமாக நேரம் வச்சு இருக்கிற அக்ஞானங்களில் இருக்கிற அறிவு குறைபாடில் ஏதோ எனக்கு தெரிஞ்ச 2 வார்த்தையை சொல்லி பாதுகா பிரபாவத்தை பூர்த்தி பண்ணுறேன். மறுபடியும் ஒரு வாட்டி சீதா லக்ஷ்மண பரத சத்ருக்ன ஹனுமத் சமேத ராமச்சந்திர பரபிரம்மமூர்த்தியோட பரிபூர்ண கிருபா கட்டாட்சத்தால் ராமாயணம் சிந்திக்க வாய்ப்பு இந்த சிறியனுக்கு கிடச்சிதுன்னா பாதுகா பிரபாவத்தையும் பரத சபதத்தையும் ராமாயணம் சொல்கிறது கூட இல்லை, சீதா கல்யாணம் சொல்கிறத விட இன்னும் ரொம்ப சந்தோஷமாக சொல்லணும். அதற்கு அந்த ராமன் நமக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கட்டும் அப்படின்னு பிரார்த்தனை வச்சுண்டு இந்த வாரம் மகாபாரதம் காட்டும் மாண்புகள் இந்த உயரிய தியாகத்தை காமிக்கிறது. தியாகம் பண்ணுறவன் குறைஞ்சி போகிறது கிடையாது. ராமனுக்கு கைங்கரியம் பண்ணுறவன் ஒரு நாளும் சீரடிய போகிறது கிடையாது. யார் ராமனுக்கு கைங்கரியம் பண்ணி எந்த ராமர் திருப்பி நாட்டுக்குள்ளே வந்து இந்த ராமருக்கு பட்டாபிஷேகம் செய்யறதுக்கு காரணமாக இருக்க போகிறாரோ அவர் செய்த ஆட்சி இந்த நாட்டோட கோல்டன் பீரியடுன்னு சொன்னேன். அதே மாதிரி எந்த ராமரை திருப்பி எவ்வளவோ வருஷத்துக்கு அப்புறம் அந்த பட்டாபிஷேகம் அப்படிங்கிற அந்த பந்தலில் உட்கார வச்சு எந்த ராமர் எங்கே பிறந்தாரோ அந்த ஜென்ம பூமியில் திருப்பி ராமரை ஸ்தாபிதம் பண்ணி யார் அந்த ராமருக்கு முடிசூட்ட போகிறாங்களோ அவர்கள் செய்ய போகிற ஆட்சியும் இதே மாதிரி ஆட்சி அமையட்டும். பரதர் செய்த பாதுகா ராஜ்யம் மாதிரி அந்த ஆட்சியும் அமையட்டும். அந்த ஆட்சிக்கு பரம சகல சௌமாங்கல்யமும் பாக்கியமும் அதனால் இந்த நாடும் சுபிக்ஷமாக இருக்கட்டும். அந்த தர்ம சிந்தனை இந்த ஆட்சியாளரோட மனதை விட்டு போகாமல் இருக்கிறதுக்கு பரதரோட பக்தியும் ராம லக்ஷ்மண பரத சத்ருக்ன சீதா ஹனுமத் சமேத ராமச்சந்திரமூர்த்தியோட பரம கிருபா கருணையும் எல்லாத்துக்கும் மேலே அந்த பாதுகாயோட பிரபாவமும் அதற்கு துணை புரியட்டும். அப்படிப்பட்ட ஆட்சியை இந்த பாரதம் தொடர்ந்து காணட்டும் அப்படிங்கிற பிரார்த்தனையும் சேர்த்து இதோடு வைத்துக்கொண்டு
பாதுகா இருக்கிற ராஜ்யம், பாதுகை செய்கின்ற ராஜ்யம்தான் உண்மையான ராஜ்யம். அதுதான் இந்த நாட்டோட ராஜ்யம், அதுதான் உண்மையான ராமராஜ்யம். அதற்கு தான் ஒவ்வொரு மனுஷனும் ஆசைப்படுறோம். அந்த ராஜ்யம்தான் நம்மளை செழிப்பாக வைக்கும் அப்படிங்கிற விஷயத்தை தீர்க்கமாக சொல்லி பாதுகா பிரபாவத்தையும் பாதுகா பட்டாபிஷேகத்தையும் பரத சபதத்தையும் பேசுகிறதுக்கு இன்றைக்கி ரொம்ப ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த குரு கிருபைக்கும் ராமரோட பிரத்யக்ஷ கிருபா கட்டாட்சத்துக்கும் நமஸ்கரித்து பரத விதித்த பாதுகா பிரபாவம் தரணிசுத ஆதரணீய ஸ்ரீராமம் கரதலத்ருத கார்முகம் உமாம்சம் மரகத நீல சரீரம் ஆசிரயாமஹா. அந்த மரகத நீல சரீரமானது நம்ம மனசில் ஆசிரியம் பண்ணி நம்ம மனசில் இருக்கிற எல்லா கெட்ட எண்ணங்களையும் அழிக்கட்டும். இது மாதிரி ராமாயண மகாபாரத பிரவச்சனங்கள் மூலமாக நமக்கு நற்கதி அடையட்டும், நல்ல விஷயங்கள் நமக்கு புலப்படட்டும் என்று வேண்டி விரும்பி ஆறிரு தடந்தோல் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மங்கை வாழ்க, ஆணைத்தன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம். இத்தனை நேரம் இந்த மகாபாரதம் காட்டும் மாண்புகளை கேட்ட அனைத்து அடியார்களும் அவர்கள் குடும்பங்களும் அவர்கள் சுற்றங்களும் பாதுகா பிரபாவத்தால் சௌபாகியமாக வாழட்டும், வாழ்வாங்கு வாழட்டும் அப்படி பிரார்த்தனையை வைத்துக்கொண்டு ஓங்கி உலகளந்த உத்தமர் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்று நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாதி பெய்து ஓங்கு பெரும் ஜன்னல் உடுகையல் உகழ பூங்கு வளைப்போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்து. பாதுகா பிரபாவத்தால் சகல சௌபாகியங்களும் 16 வகையான செல்வங்களும் இந்த நாட்டிலும் வீட்டிலும் நிறைந்து காணப்படட்டும். அந்த மங்களம் ஜெயமங்கலம் நித்திய சுபமங்கலமாக இந்த நாடில் கொழுவீற்று இருக்கட்டும் என்ற பிரார்த்தனையை வைத்துக்கொண்டு சத்சங்கத்வே நிச்சங்கத்துவம், நிச்சங்கத்வே நிர்மோகத்துவம், நிர்மோகத்வே நிశ్చலதத்துவம், நிశ్చலதத்வே ஜீவன் முக்தி. அந்த ஜீவன் முக்திக்கு பிரமேயமான உபாயமான அந்த சத்சங்கத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்து இந்த பஜகோவிந்தத்தில் இதை நம்மை வாசிக்க வைத்த பரம குருநாதராக ஒளி வீசும் ஆதிசங்கரின் மேன்மையானது போன வாரம் ஆதிசங்கர ஜெயந்தியில் வச்சு கொண்டாடினோம். அந்த ஆதிசங்கரர் மற்றும் ஏனைய குருமார்களின் கிருபா கட்டாட்சத்தால் சத்சங்கம் மேலும் மேலும் இங்கு இருக்கும் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கட்டும் என்கின்ற பிரார்த்தனையை வைத்துக்கொண்டு வியாசாய விஷ்ணு ரூபாய வியாசரூபாய விஷ்ணவே நமோவை பிரம்மணிதையே வாசிஷ்டாய நமோ நமஹா. அப்படிப்பட்ட உயர்ந்த வியாசர் நமக்கு கொடுத்த வியாச பகவான் நமக்கு கொடுத்த மகாபாரதமானது நம்மை மேற்கொண்டு உய்ய வைக்கட்டும். இது போன்ற சத்சங்கங்கள் தொடர்ந்து நடக்கட்டும். அதற்கு நடத்தி கொடுக்க வியாச பகவான் நமக்கு என்றும் துணை நிற்கட்டும் என்ற பிரார்த்தனையை வைத்துக்கொண்டு அஞ்சிலே ஒன்றை பெற்றான் அஞ்சிலே ஒன்று தாவி அஞ்சிலே ஒன்றாராக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் நம்மை அழித்து காப்பான் என்று அஞ்சிலேல் என்று எந்த ஒரு பயமும் இல்லாமல் பயத்தை போக்கக்கூடிய ஆஞ்சநேய சுவாமி நமக்கு பரம மங்களத்தை கொடுக்கட்டும். நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தெரியுமே, ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே, இம்மையே ராம என்று 2 எழுத்தினால் அந்த 2 எழுத்து தாரக மந்திரமான ராமநாமமானது நம்மை தொடர்ந்து பக்தி பாதையில் உய்விக்கட்டும், நமக்கு பக்தியை ஊட்டட்டும் என்ற பிரார்த்தனை வைத்துக்கொண்டு இந்த வார சத்சங்கத்தை இந்த அளவில் பூர்த்தி செய்வோம். குரு கிருபையால் மேற்கொண்டு அடுத்த வாரம் மகாபாரதத்தில் மார்க்கண்டேய ராமாயணம் தொடர்ந்து நடைபெறும். அடுத்த கட்டங்கள் வாலிவதம் வரை சொல்லணும் ஆசை, எவ்வளோ தூரம் போகிறதோ ராமர் அனுகிரகம் பண்ணட்டும் அப்படிங்கிற பிரார்த்தனை வைத்துக்கொண்டு இந்த வார சத்சங்கத்தை பூர்த்தி பண்ணிக்கிறேன். ராம் ராம், ஜெய்ஹிந்த்.